सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। सर्ववेदांत सिद्धांत सार संग्रहः आचार्यपादैः कृत प्रकरण ग्रन्थः अयम्. என்ன விசேஷம் அப்படின்னாக்க, பிரகரண கிரந்தங்கள் இரண்டு விதமாக இருக்கிறது. பிரகரண கிரந்தங்கள்னா ஒருவரால் எழுதப்பட்ட கிரந்தம் பிரகரண கிரந்தம். பிரகரண கிரந்தம் அப்படின்னாக்க ஆச்சாரியாலால எழுதப்பட்டது. இது எழுதப்படும் போது இது ரெண்டு விதமாக எழுதியிருக்கிறார்கள். இப்போ மதுசூதன சரஸ்வதி முதல்வர்களால எழுதப்பட்டதான அத்வைத சித்தி இருக்கு இல்லையா, சுரேஸ்வராச்சாரியார் எழுதினதான வார்த்திகம்லாம் இருக்கு. இதெல்லாம் 10 உபனிஷத்தை படிச்சுட்டு படிக்கிறவர்கள் படிக்க வேண்டிய புஸ்தகங்கள். இப்படி பிரகரண கிரந்தங்கள். சில பிரகரண கிரந்தங்கள் விவேக சூடாமணி, தத்துவபோதம், சர்வ வேதாந்த சித்தாந்த சாரசங்கரம், இதெல்லாம் எப்படி எந்த கேட்டகரினா வாக்கியத்துக்கு போவதற்கு உதவுவதற்காக. இதெல்லாம் எய்டு. நீங்க வாழ்க்கையில எய்ம் என்ன, சங்கர பாஷ்யத்தை படிக்கணும், அதுக்காக தான் நம்ம எல்லாம் பிறந்திருக்கோம். அதை படிக்கிறதுக்கு எய்டு தேவை. அந்த எய்டாக எழுதப்பட்டது இந்த பிரகரண கிரந்தம். இது ஒரு விசேஷம். அதனால எடுத்த எடுப்புலயே பேசிக்கான விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறது. வேதாந்தம் படிக்கிறதுக்கு தகுதி ரொம்ப அவசியம். வேதாந்தம் என்பது ஞானம் மார்க்கம். ஞானத்தினால மட்டும்தான் ஒரு மனிதனானவன் நிலைய மோட்ச நிலையை அடைய முடியும். கர்மாவினாலேயோ உபாசனையினாலேயோ முடியாது அப்படின்னு கிரந்தமான பிரம்மசூத்திரம் எப்படி ஆரம்பிக்கிறது? அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசா. பிரம்ம ஜிக்யாசை இருந்தால் மட்டுமே தான் ஒருவன் உயர முடியும், வாழ்க்கையில ஸ்ரேயஸ் அப்படின்றதை அணைய முடியும். கட்டோபனிஷத்துல ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்ச மனுஷ்யமேதா உபௌசினீதா அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த சாமி கர்மா இதெல்லாம் பண்ணானாக்கா உபாசனை இதெல்லாம் அந்த கர்ம சுத்தி வரைக்கும் தான் யூஸ் ஆகும். அதுக்கு மேல யூஸ் ஆகாது. இது முக்தி நிலைக்கு அதெல்லாம் யூஸ் ஆகாது. கர்மகாண்டமானது யூஸ் ஆகாது. ஞான காண்டமானதுதான் ஞானத்துக்கு யூஸ் ஆகும். அப்படின்றதுனால பிரம்ம ஜிக்யாசா கர்த்தவ்யா அப்படின்னு சொன்ன விஷயத்த சொல்லும் போது அதுல முதல் ஸ்லோகத்துல அதான்னாக்க சாதன சதுஷ்டய சம்பத்தி அனந்தரம் அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல தீர்மானம் பண்ணார் ஆச்சாரியா இல்லையா. அந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியை சொல்லுவதற்காக வந்ததுதான் இந்த சர்வ வேதாந்த சாஸ்திரத்துடைய ஆரம்பம். இந்த ஆரம்பத்துல சாதன சதுஷ்டயம் என்ன சொல்லிட்டு நித்யா நித்திய வஸ்து விவேகா இஹாமுத்ராட்ட பலபோக விராகா சமாதி சக்க சம்பத்தி முமுட்சுத்துவம் அப்படின்னு சொல்லி நித்யா நித்திய வஸ்து விவேகாவை பத்தி சாரமா பார்த்தோம். அதுக்கப்புறம் இஹாமுத்ராட்ட பலபோக விராகா அப்படின்னு இருக்கிறது, அதை பத்தியதான விஷயங்களை பார்த்தோம். பிறகு சமாதி சக்க சம்பத்தியை எடுத்துட்டார். அதுல சமத்தை பத்தி விஸ்தாரமாக சொன்னார் இல்லையா. எப்படி சொன்னார் அப்படின்னா 95வது ஸ்லோகத்திலிருந்து 129வது ஸ்லோகம் வரைக்கும் சமம் அப்படின்றத பத்தி மனசாந்தியை பற்றி சொன்னார். மனோநிகிரகா மன அடக்கத்தை பற்றியதாக இவர் சொன்னார். எப்படி ஒரு 35 ஸ்லோகங்கள்ல விஸ்தாரமாக சொன்னார். இதற்கு பிறகு இப்போ சமம் ஆயிடுது. சமத்துக்கு காணப்படுன அடுத்தது என்ன? தமம். சமஹா தமஹா உபரதி திதிட்சா உபரதி ஸ்ரத்தா சமாதானம்னு 6 இருக்கு. சமத்தை பத்தி சொன்னார். இப்போ அடுத்தது தமத்தை பத்தி சொல்லணும். அதுக்கப்புறம் திதிட்சாவை பத்தி சொல்லணும். அதுக்கப்புறம் உபரதியை பத்தி சொல்லணும். அதுக்கப்புறம் சமாதானத்தை பத்தி சொல்லணும். அப்புறம் ஸ்ரத்தாவை பத்தி சொல்லணும். இப்படி இருக்கும் பொழுது சமத்துக்கே இவர் ஸ்டேட்டன் 35 ஸ்லோகாஸ். இப்போ தமத்துக்கு வந்திருக்காரு. சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் சமத்திலேயே சொன்னதுனால தமத்துல வெறும் கோடி காமிச்சிட்டு போனா போதும் அப்படின்றதுனால 9 ஸ்லோகத்துல இந்த தமம் எனக்கூடிய இந்திரிய நிகிரகத்தை பற்றி சொல்ல போறார். ஃபர்ஸ்ட் சமஹான என்ன அர்த்தம்? மனோ நிகிரகா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தமஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்திரிய நிகிரகா, இந்திரிய கண்ட்ரோல். கண்ணு காது மூக்கு நாக்கு வாக் பாணி பாத பாயு உபஸ்தம்
இதெல்லாம் இந்திரியங்கள். கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5. இந்த 5த்தையும் அடக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இத கட்டோபனிஷத்துல நச்சிகேதஸுக்கு யம தர்மராஜா உபதேசம் பண்ணார். பராஞ்சிகாணி யதுன ஸ்வயம்பூ தஸ்மாத் பராங் பஷ்யதி ந அந்தராத்மன் கஷ்டித் வீரஹ ஆத்மானமைச்சது ஆவருத்த சக்ஷுஹு அமிர்தத்வமித்தன் அப்படின்னு என்ன சொன்னார்? பகவானானவர் நம்மளை எப்படி படைத்தார்? பிரஜாபதியானவர் எல்லாரையும் படைச்சார் இல்லையா? எப்படி படைச்சார்னாக்க பராக்காக என்னுடைய இந்திரியங்கள்லாம் படைச்சிட்டார். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு எப்படி என்கிட்ட படைக்கப்பட்டது அப்படின்னாக்கா பை டிஃபால்ட் அது வெளியில இருக்கிறத தான் பார்க்கும், உள்ளுக்குள்ள பார்க்கவே பார்க்காது. அந்த திறமை இல்லை. கண்ணுக்கு பாம பார்க்கறதுக்கு மாத்திரம்தான் தெரியும், கேட்கற திறமை கண்ணுக்கு கிடையாது. காதுக்கு கேட்கிற திறமை மட்டும்தான் இருக்கும், வேற எந்த திறமையும் கிடையாது. நாக்குக்கு சுவைக்கிற தன்மை தான் தெரியுமே தவிர வேற எதுவும் தெரியாது. அது போய் நாக்கை வச்சு நீங்க எதையும் பார்க்க முடியாது, கேட்க முடியாது, சாப்பிடலாம் முடியாது இல்லையா? இப்படி ஏன் அப்படி பண்ணாருன்னா பகவான் அப்படி தண்டிச்சு விட்டாரு இல்ல. பராஞ்சி அப்படின்னாக்கா பராக்கா, தமிழ்ல சொல்றோம் இல்லையா, பராக்கு பார்த்துன்னு போறான்னு. பராக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள இன்ட்ராவர்ட்டா இல்ல, அவன் உள்ள என்ன நடக்கிறதுன்னு தெரியும், நான் யாருன்ற அறிவு இல்ல அவனுக்கு. அவனுக்கு வெளியில இருக்கக்கூடியதை பார்க்கணும்ன்றது மட்டும் தான். ஏன் he was made like that by default by God இல்லையா? அதை அவன் புரிந்து கொள்ளாத வரைக்கும் அவனுக்கு கஷ்டம் தான். பராஞ்சி காணி அப்படின்னாக்க இந்திரியாணி அப்படின்னு அர்த்தம். பராக்காக இந்திரியங்கள் எல்லாம் வியதுர்ணத் ஸ்வயம்பூ. வியதுர்ணத்து சிஷ்டவான் யாரு? ஸ்வயம்பூ பிரஜாபதியானவர், பிரம்மாவானவர் இப்படி படைச்சு விட்டார், அல்லது ஈஸ்வரனானவன் இப்படி படைச்சு விட்டார். நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால என்னாச்சு? பராஞ்சி காணி வியதுர்ணத் ஸ்வயம்பூ தஸ்மாத். ஆகையினால பராங் பஷ்யதி, பராக்காவே இருக்கான் எல்லாரும். எல்லாரும் 100% இப்படிதான் இருக்கான். பராங் பஷ்யதி. யாருமே அந்தராத்மாவை பத்தி பார்க்கறது இல்ல இல்லையா? அந்தராத்மன் வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள், அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, துட்டு சம்பாதிக்கலாமா, முன்னுக்கு வரலாமா, இதுலதான் அவனுக்கு போக்கஸ் இருக்கே தவிர உட்காருவோம் நான் யார் அப்படின்றது தேர்வோம் ரமண பகவான் மாதிரி அப்படி போய் உட்கார்ந்து ஹூ அமை அப்படின்ற என்கொயரி பண்ணணும்னு தோணதே இல்லை. அந்தராத்மன் யாரோ ஒரு தீரன், கஷ்டித் வீரகா, யாரோ மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்டித் ஜெததி சித்தையே அப்படின்னா பகவான் இல்லையா? 1000 பேர் எவ்வளவு பேர் வந்தாலும் யாரோ தந்தான். எங்க சாட்சிகள் அடிக்கடி சொல்லுவார், அந்த காலத்திலயும் அத்வைத சபால 250 பேர் தான், இன்னைக்கு 250 பேர் தான், இதுக்கு மேல கிடையாது இல்லையா? வேதாந்தத்துக்கு வரவன் ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம், அது அவனுடைய வளர்ப்பு, அவனுடைய அப்பா அம்மா எல்லாம் இட் பிளேஸ் a role. இவனுடைய கர்மா எல்லாமா சேர்ந்து யாரோ கொஞ்சம் பேர் தான் வேதாந்தத்துக்குள்ள உருவாக. மனுஷானாம் சகசிரேஷு கஷ்டித் எதத்தி சித்தையே எதாமப்பி. அப்படி வந்தாலும் கஷ்டின் யாரோ ஒருத்தன் தான் என்று தெரிவிக்கணும். எப்படி ஒரு மாம்பழம் எவ்வளவோ மாங்கொட்டையை சாப்பிடுறாங்க ஜனங்க, எல்லா மாங்கொட்டையும் மாமரமா ஆயிடுச்சுன்னா இந்த உலகத்துல எங்கேயாவது இடம் இருக்குமா? இல்ல, ஏதோ ஒரு மாங்கொட்டை தான் மனசு மாமரமா வரப்போகுது. அத மாதிரி மனுஷர்கள்ல ரொம்ப மெச்சூர்டா யாரு அப்படி பிறந்து 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 மெச்சூர்டாயி கடைசி ஜென்மால சரமே ஜென்மனி, கடைசி ஜென்மாலதான் அவன் வேதாந்தத்துக்கு வரான். எப்ப வேதாந்தத்துக்கு வருதோ அப்ப என்னாச்சு? இவனுடைய ஜென்மா சீல்டு. இவன் அடுத்த தடவை பிறக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி 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 பிளீக். அவ்வளவுதான் இவனுக்கு வருது, இந்த சான்ஸ் வருது இல்லையா? அத மாதிரி வர்றதுனாக்கா அவன் பெரிய தீரனா. அதனால நச்சிகேதர் என்ன சொன்னாரு? பரான் சிகானி கதுன ஸ்வயம்பூ தஸ்மாத் பரான் பஷ்யதி அந்தராத்மன் கஷ்டித் வீரகா. யாரோ ஒருத்தன் வீரன், அவன் தான் தைரியமா இந்த உலகத்தெல்லாம் போராடி அம்மாவாது அப்பாவாது இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வேதாந்தத்துக்குள்ள கஷ்டித் வீரகா ஆத்மானம் ஐச்சது. இந்த ஆத்மா உள்ள இருக்கக்கூடிய அந்தராத்மான்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லக்கூடியதாக இருக்கு. வேதாந்தங்கள் எல்லாம் இதைதான் பறைசாற்றுகிறது அப்படின்றது ஐக்ஷத்து. அவன் நல்லா புரிஞ்சுட்டான், பார்த்தான். இத பார்த்த உடனே ஆத்மா ஆவருத்த சக்ஷு. உடனே அவன் என்ன பண்ணா? தன்னுடைய கண்ணு காது மூக்கு எல்லாம் வெளியில இருக்கக்கூடிய பொருள்கள்ல இருந்து இழுத்துட்டான். ஆவருத்த சக்ஷு. எதுக்காக இழுத்துக்கிறான்? எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், இந்த புகழும் வேண்டாம், எனக்கு இந்த பேர் வேண்டாம், எனக்கு இந்த என்டர்டைன்மெண்ட் வேண்டாம், என்னை கண்ணு பாக்குறதெல்லாம் பொய், காது பாக்குறதெல்லாம் என்னை ஏமாத்துறது அப்படின்னு புரிஞ்சிட்டு அவன் என்ன பண்ணா? அமிர்தத்துவம் இச்சன். அவனுக்கு ஆசை வந்துருக்கு, அமிர்தத்துவத்தை அடைய வேண்டும்.
ஜீவன் காலத்திலேயே நான் அமிர்தனாக இருக்க வேண்டும். மரணம் என்னை தாக்கக்கூடாது. மரணத்தை நான் வென்றுவிட வேண்டும். மரணம் வருவதற்கு முன்னாடியே வாடா நான் ரெடியா நீ என்ன அப்படின்னு கேட்கணும் இல்லையா? அமிர்தத்துவத்தை ஆசைப்பட்டு கொண்டு அப்படின்னு ரொம்ப அழகாக ஒரு கட்டோபனிஷத்துல ஒரு ஸ்லோகம். பராஞ்சி காணி வெதுனஸ்வயம்பூ தஸ்மாத் பராங் பஷ்யதி ந அந்தராத்மன் கஷ்டித் தீரஹா ஆத்மானமைக்ஷது ஆவருத்த சக்ஷுஹு அமிர்தத்வம் இச்சன். இப்படி கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள இழுத்துட்டு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை தேட ஆரம்பித்து விட்டான் அமிர்தத்வத்தின் ஆசையின் பொருட்டு அப்படின்னு வேதாந்தமானது கிளியர் கட்டா சொல்லிட்டு. இததான் தமத்தை பத்தி தான் அந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கு. இந்திரியங்கள் இந்திரியத்தினுடைய அர்த்தங்களை நாடும். அந்த இந்திரியங்கள் தன்னுடைய விஷயங்களை போகிறத தடுக்கிறது இருக்கு தெரியுமா? அதுதான் மனுஷனுடைய பண்பு. அதற்காகத்தான் மனுஷனுக்கு இந்த மைண்ட் அண்ட் இன்டலெக்ட்னு ரெண்டு கொடுத்திருக்காரு. உங்களுக்கு பகவான் கர்மாவோட சேர்ந்து வெறும் ஊழ்வினை மாத்திரம் கொடுத்துட்டு போல, கேட்ட மாத்திரம் கொடுத்துட்டு போட்டு போயிருந்தானா நம்ம பிளேம் பண்ணலாம் பகவான. என்ன சார் எப்படி நடக்கிறது நடக்க போறதுன்னாக்கா நடக்கட்டும் சார்னு சொல்லலாம். பகவான் இஸ் நாட் தட் ஃபுல் இல்லையா? அவர் என்ன பண்ண கூடவே ஃப்ரீ வில்லையும் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு இன்டெலெக்ட்னு ஒண்ணு கொடுத்திருக்காரு. அந்த இன்டெலெக்ட வச்சுட்டு நீங்க என்னென்னலாமோ அதை பொறுத்து அறியறதுக்கு தெரியறது இல்லையா? உங்களுக்கு ஹோட்டல்ல எங்க நல்லா கிடைக்கிறது, எந்த இருக்கிறது, எங்க போய் வீடு வாங்கலாம், எங்க பிளாட் வாங்கலாம், எவ்வளவு இன்டெலிஜென்ஸ். இதை இப்படி பண்ணாக்கா நம்ம ஆபீஸ்ல ப்ரொமோஷன் வாங்கலாம், இப்படி எல்லாரும் இப்படி எக்ஸாம் டேக்கிள் பண்ணோம்னா இந்த இதா பாஸ் பண்ணோம்னா இதெல்லாம் தெரியறது இல்லையோ? அந்த ஒரு ஃபேக்கல்டி இருக்க உங்களுக்கு. அதை வைத்துக் கொண்டு இதையும் நீங்க பார்த்திருக்கணும் இல்ல? நான் யார், நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன், ஹூ இஸ் காட், ஹூ இஸ் வாட் இஸ் திஸ் வேர்ல்டு, ஹூ இஸ் ஜீவா, இப்படின்னு தெரிஞ்சிருக்கணுமே. இதை தெரியாம பண்ணதுனாலதான் அந்த ஃப்ரீ வில்ல சரியா யூஸ் பண்ணல. தட் ஃப்ரீ வில் வாஸ் மிஸ்யூஸ்ட். அதனாலதான் திரும்பி பழகலாம். எல்லாருக்கும் தானே பகவான் கொடுத்து அனுப்புறாரு. அவன் எப்படி அந்த ஃபேட் வெளியிலேயே போய் அந்த ஃப்ரீ வில் யூசேஜ் விட்டா பாருங்க. இப்படி இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கறதுக்காகத்தான் யாரோ கொஞ்சம் பேர் எப்படியோ தப்பிச்சுட்டு இதுல இருந்தெல்லாம் தப்பிச்சுட்டு வேதாந்தத்துக்குள்ள வந்துடுறாங்க. வந்த உடனே அவளுக்கு தெரிஞ்சு போயிடுறது இந்த சீக்ரெட். இதான் விஷயம். இப்போ இதை புரிந்து கொள்ளக்கூடியது நான் இப்ப சொன்னதெல்லாம் இப்போ அந்த சிம்பிளா தமஹான்ற விஷயத்துல இப்ப முடிக்க போறாரு பாருங்க. அருமையான தமஹான. இப்போ இதுக்கு முன்னாடி எங்க இருக்கோம் அப்படின்னா ஒரு 18 விஷயங்கள் சொன்னார். பிரம்மச்சரியம், அஹிம்சை, அப்புறம் தய, அப்புறம் அவக்கிரதா, அப்புறம் விஷயத்துல பற்றுலாம் வைராக்கியம், சௌச்சம், அப்புறம் தம்பத்தை விடுறது, சத்தியம், அப்புறம் மமதை இல்லாமல் இருக்கிறது, ஸ்திரமாக இருக்கிறது, அபிமானத்தை தவிர்ப்பது, ஈஸ்வர தியானம் பண்ணுவது, பிரம்ம வித்துக்களோடயே கூட இருக்கணும், ஞான சாஸ்திரத்துல தான் ஈடுபடணும், சுகதுக்கங்களை எல்லாம் சமமா பார்க்கணும் இல்லையா? இன்னொருத்தர் குழைக்கு மயங்க கூடாது, தனித்து இருந்து பழக வேண்டும், எப்ப பார்த்தாலும் யாரையும் டிபெண்டே பண்ணக்கூடாது, இண்டிபெண்டன்ட்லி. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது ஜம்முன்னு தனியா இருந்து பழகிறது தான் ரொம்ப முக்கியம். யாரும் டிபெண்ட் அங்க போனா அவனை கூட்டின்னு போறது, இங்க கூட்டின்னு போறது, இதெல்லாம் தனிச்சு இருக்க பழக வேண்டும். இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் மோட்சத்துல ஒரு ஆசையோட இருக்கணும்னு 18 கண்டிஷன் போட்டார். இதெல்லாம் எதுக்கு போட்டார்? சமத்துக்கு போட்டார். இதெல்லாம் கவனிக்க வேண்டியிருக்கும். மனசை கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த 18ஐயும் நீ ஃபாலோ பண்ணணும்பா. இப்படி இருந்தாதான் உன்னால முடியும். இல்லைன்னா உனக்கு சித்தமானது ஒரு நாளும் தெளிவடையாது. யூ வில் நெவர் பிகம் அன் இன்டெலிஜென்ட் பர்சன். யூ வில் பிகம் ஆல்வேஸ் சூடோ இன்டெலெக்ட் தான். பாக்கி விஷயங்கள்லாம் ரியல்லி இன்டெலிஜென்ட் பர்சன்னா இந்த 18 யார் ஃபாலோ பண்றானோ அவனுக்கு தான் சித்த பிரசாதம், மனத்தெளிவு ஆனது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வழியா அந்த சமம் டாபிக்க க்ளோஸ் பண்ணார். க்ளோஸ் பண்ணிட்டு 6 விஷயங்கள்லயே குவாலிபிகேஷன், சமம், தமம், உபரதி, திதிச்சா, ஸ்ரத்தா, சமாதானம் அப்படின்னு 6 சொல்லணும். அதுல சமத்தை மாத்திரம் சொல்லி முடிச்சார். இப்ப அடுத்தது 2வதான வேல்யூ. அது என்ன ட்ரைட்? தமஹா, இந்திரிய நிகிரகம், இந்திரியங்கள் கண்ட்ரோல். அதை பத்தி இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறார் தன்னுடைய 129வது ஸ்லோகத்துல. பிரம்மச்சர்யாதிபிஹி தர்மைஹி புத்தேஹே தோஷ விவருத்தயே தண்டனம் தமயித்யாஹு தம சப்தார்த்தகோ விதாஹா. யார் வேணாலும் இந்திரிய கண்ட்ரோலா நான் சொல்றேன் சார் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். இது அதெல்லாம் கேட்டுக்க முடியுமா நம்ம? இல்லையா? சிஸ்டர்கள் யார் சொன்னாலோ, முன்னோர்கள் எந்த வழியில போனவர்களோ அந்த வழியில தான் போனோம். கீதை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு.
முன்னோர்கள் எந்த சாமியை வணங்கினார்களோ அந்த சாமியை தான் நம்ம வணங்கணும். நம்ம பாட்டுக்கு நமக்கு பிடிச்சிருக்கு ஏதாவது ஒரு சாமி போக முடியாது. எங்க அப்பா என்ன பண்ணார், தாத்தா என்ன பண்ணார், தாத்தாக்கு அப்பா என்ன பண்ணார், அதுதான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அது டைம் டெஸ்டட். இதெல்லாம் டைம் டெஸ்டட் இல்ல. யாரோ ஒருத்தருடைய இன்டெலிஜென்ஸ் போயிடுச்சு, அதனால அதை வச்சுட்டு அவர் சொல்றாரு. அதையெல்லாம் வைத்துக் கொண்டு ட்ரெடிஷனல் வேல்யூவா நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா? இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இப்படி இருக்கிறதுனால ட்ரெடிஷனலா யார் சொல்றார்களோ அதைத்தான் கேட்கணும். சரி, இப்படி தமத்தை பத்தி யார் சொல்லுவார்கள்? இல்ல வேதங்கள் வேதாந்தங்கள்லாம் படிச்சவர் இல்லையா? அது மட்டுமல்ல, ஆபஸ்தம்பர், போதாயனர் போன்ற கிரீஷ சூத்திரம் எழுதினவர்கள்லாம் படிக்கணும். இதெல்லாம் படித்தவர்கள் சொல்றதுதான் நம்ம சிஸ்டர்கள் ஒத்துக்க முடியும். ஏன்னா அவர்கள் ஸ்மிருதியும் பார்த்திருக்கார்கள், ஸ்ருதியும் பார்த்திருக்கார்கள். ஸ்ருதியும் ஸ்மிருதியும் பார்த்தவர்கள் யாரோ அவர்கள் தான் சிஸ்டர்கள். நமக்கு பிரமாணம் உலகத்தில எது? வேதத்தை படித்தவர்கள் சொன்னா கேட்கணும், அவர் அந்த பிரமாணத்தை எனக்கு கண்ணில் காமிக்கணும். ஸ்மிருதிக்காரர் சொல்லியிருக்கணும், அவர் அந்த பிரமாணத்தை எனக்கு காமிக்கணும். நான் சொன்னேன், இந்த மாதிரி கோவிலுக்கு போறது இருக்குப்பா, போய்தான் ஆகணும்னு சொன்னா போயிட. இந்த மாதிரி கோவில் போறதுக்கு இல்லன்னாக்க ஸ்ருதி இல்லன்னா அதை நான் ஃபாலோ பண்ண. அடுத்தது சிஷ்டாச்சாரர்கள். சிஷ்டாச்சாரர்களுக்கு அவர்கள் இங்க போனா அவர் சிஸ்டர் ஆயிடுவாங்க. அதுக்காக தான் ரொம்ப ஜாகிரதையா சொல்றாங்க. சிஷ்டாச்சாரம் ஸ்ருதியும் ஸ்மிருதியும் தெரிந்த சிஷ்டாச்சாரர்கள். இல்லன்னாக்கா அவன் யாரோ ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்காரர் நானும் அவர் பின்னாடி போயிடுவார். அதெல்லாம் அவர் சொன்ன சாமிகள் நான் போக முடியாது. பரீட்சித்து பார்க்கணும். சிஸ்டர்கள்னா என்ன? அவர் ஸ்மிருதி படிச்சிருக்காரா, ஸ்ருதிகள்லாம் படிச்சிருக்காரா, வேதாந்தம் படிச்சிருக்கா, அவர் சொல்றதான் நான் எடுத்துக்கணும். இப்படி சிஷ்டாச்சாரம் இதை அறிந்தவர்கள் தான் தமத்தை பற்றி அறிந்தவர்கள். இப்படிப்பட்ட அறிந்தவர்கள் யாரு? தமசப்தார்த்த கோவிதாக. தம என்ற சப்தத்தினுடைய பொருளை அறிந்த புத்திசாலிகள் கோவிதா அப்படின்னு. சான்ஸ்கிரிட் எக்ஸாம்லாம் கண்டுபிடிக்கிறா இல்லையா? என்ன சொல்றான்? பிரவீன், பிராக்யா அப்படின்லாம் சொல்லிட்டு பேர்லாம் கோவிதா அப்படின்னு கடைசி எக்ஸாம். வித்வான் பரீட்சைக்கு கோவிதாங்க. கோவிதான்னாக்க என்ன அர்த்தம்? ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? கோவிதாகனா நன்கு அறிந்தவர்கள் வித்வான்கள். தமத்தை பற்றி நன்கு அறிந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னா, பிரம்மச்சர்யாதிபிஹி தர்மைஹி. பிரம்மச்சரியத்தில் ஆரம்பிச்சு 18 விஷயங்கள் சொன்னார் இல்லையா? பிரம்மச்சரியம், அஹிம்சா, தயா, அவக்ரதா, வைராக்கியம், சௌச்சம் இல்லையா? இதே மாதிரி நிறைய விஷயங்கள். அதம்பித்வம், அப்புறம் சத்தியம், அதுக்கப்புறம் நிர்மமத்துவம், அப்புறம் ஸ்தைரியம், அப்புறம் அபிமான வர்ஜிதம், அப்புறம் ஈஸ்வர தியானம், அதுக்கப்புறம் ஞான சாஸ்திரத்தோட ஈடுபாடு, அப்புறம் சுகதுக்க சமானதா, அதுக்கப்புறம் மானானா ஆசக்தி இல்லையா? அப்புறம் சர்வ ஏகாந்தசீலகா, தனியாக இருக்கக்கூடிய பழகிறவன், சுகதுக்க, அதுக்கப்புறம் முமுட்சுதா அப்படின்னு 18 சொன்னார்கள் இல்லையா? அந்த 18 தர்மங்களையும் புத்தியில வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 18 வைத்துக் கொண்டு எதற்காக வைத்துக் கொள்ள வேண்டும்? தோஷ நிவர்த்தையே அப்படின்னாரு. தோஷங்கள் விளக்குவதற்காக. இவ்வளவு தோஷங்கள் நம்மளுடைய மைண்டில் இருக்கு. நம்மளுடைய முன் வாழ்க்கை நம்ம பின்னோக்கி போனோம்னா இதனாலதான் நம்ம திரும்பி திரும்பி பிறந்துட்டே இருக்கோம். இப்ப இதுதான் ரீசன் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. சோ தட் யூ கேன் எஸ்கேப் திஸ் சம்சாரம். இதுல திருப்பி ஒரு அம்மா வயிற்றுக்குள்ள போய் இந்த அசடுத்தனத்துல மாட்டிக்க வேண்டாம். இந்த உலகத்துல, இந்த உலகம் பொய்யான இந்த உலகத்துல உண்மையாக நினைக்க வைக்கிறதுக்கு காரணம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாததுனாலதான் அப்படின்னு தர்மங்கள்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. இந்த சொல்லிக் கொடுத்ததுன்னா புத்தேகே தோஷ நிவர்த்தியே, இந்த மனசுல இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகுவதற்காக இந்த பிரம்மச்சரியத்துல ஆரம்பிச்சு முமுட்சுதா வரைக்கும் சொன்னதான அஷ்டாதச தர்மைகி 18 தர்மங்களையும் நீங்க நினைச்சு உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? சிக்ஷித்து கொள்ள வேண்டியது. இதெல்லாம் உங்களுக்கு தைக்கணும். இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டோ இல்லையா, உங்களுக்கு தப்பு தோணுமா? உங்களுக்கு அஹிம்சானா என்னன்னு தெரிஞ்சுட்டு நீங்க இப்ப யாரையாவது எதிர்த்து பேசிட்டீங்கன்னு வச்சுங்க, ஒருத்தர் ஊண்டாயிட்டாருனாக்கா உங்களுக்கு தெரியுது, ஐயோ நம்ம என்ன இவ்வளவு படிச்சிருக்கோம், நம்ம போய் இப்படி ஊண்டு பண்ணிட்டோம், வி ஷுட் நாட் ஹவ் டன். அவர் தான் ஏதோ அசடுத்தனமா பிஹேவ் பண்ண, நானும் அவர் லெவலுக்கு இறங்கி அவரை திட்டுறதானே சிச்சி அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுதான் இத பிராக்டிஸ் பண்றது. இந்த பிராக்டிஸ் இல்லையா? இந்த 18 தெரிஞ்சதுனால இந்த பிராக்டிஸ்ன்றதுதான் நமக்கு நாமே கொடுக்க கொள்ளக்கூடிய தண்டனை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சோதனை அப்படின்னு பேரு. சோதனம் அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல சொன்னா கிளீன்சிங் என்ற அர்த்தம். நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய சோதனை இல்ல. சோதனம்னாக்க தத்துவ சோதனம்.
இந்த தத்துவத்தை நன்னா பரீட்சித்து பார்க்கணும். எப்படி பாத்திரத்துல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நீக்கின உடனே ஜம்முன்னு அது பூஜைக்கு அருகமா ஆயிடுறதோ அப்படி நம்ம ஜம்முன்னு அந்த தட்டை வச்சுட்டு அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணோம்னா அது என்னாச்சு, அழுக்கு இல்லாம நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா. அழுக்கு எடுக்கிறது அப்படி நம்ம மனசுல இருக்கக்கூடிய இந்த அழுக்கு இந்த 18 நாலேஜின் மூலமாக நீங்க கிளீன் பண்ணி விட்டீர்களேனா இதுக்கு பேர் தான் தண்டனம்னு பேர். இதுதான் தமம்னு சொல்றோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்றார் என்று தமத்தை பற்றி நன்கு அறிந்த அறிவாளிகள் சொன்னார்கள். இப்ப பாருங்க, அந்த ஸ்லோகத்தை படிச்சீங்கன்னா புரியும். பிரம்மச்சரியாதிபிகி தர்மேகி 18 தர்மங்கள் சொன்னேன, அதையெல்லாம் புத்தேகே தோஷ நிவர்த்தையே, உங்களுடைய புத்தியில இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும் என்பதற்காக அறிந்து கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் அறிந்து கொண்டு அதன்படி நடப்பதுதான் தண்டனம். உங்களுக்கு நீங்களே கொடுத்துக் கொள்ளக்கூடிய சிக்ஷை அது. அந்த சிக்ஷைக்கு பேர் தான் தமஹா இது ஆஹு. தமம் என்று இதைத்தான் கூறுவார்கள். யார் சார் கூறுவார்கள்? தமசப்த அர்த்த கோவிதாக, தமசப்தார்த்த கோவிதாக. இந்த கோவிதாக பண்டிதாக தமசப்தத்தை பற்றி நன்கு அறிந்தவர்கள் இதைத்தான் தமம் என்று கூறுகிறார்கள். நான் சொல்ல ஆச்சாரியர் பாருங்க, ஏன்னா நம்ம ஒண்ணு சொன்னான்னு வச்சுங்க, நம்ம ட்ரெடிஷன்ல நான் சொன்னதா ஆயிடும். நான் சொன்னதா ஆயிடுன்னா என் மனசுல இருக்கக்கூடிய பேராசை, என் மனசுல இருக்கக்கூடிய காமம் இதெல்லாம் அங்க வந்து சேர்ந்தோம்ல. ஆகையினால் நம்ம முன்னோர்கள் இதைத்தான் ரிஷிகள் சொன்னார்கள். ரிஷிகள்லாம் கல்மஷம் இல்லாதவர்கள் இல்லையா. நமக்கு பகவத்கீதை ஏன் பிரமாணம்? அவளுக்கெல்லாம் எல்லாருக்கும் பிரமாணம் பகவத்கீதை பகவான் சொன்னார் அப்படின்னார். நம்மலாம் அப்படி கிடையாது. நமக்கு வந்து பகவத்கீதை கிருஷ்ண பரமாத்மா சொன்னதுனால பிரமாணம் இல்லை. கிருஷ்ண பரமாத்மா அதுல என்ன சொல்றாரு, இதுதான் உபனிஷத்துல சொல்லியிருக்கு, இதைத்தான் நான் சொல்லுகிறேன்னு சொன்னதுனால இப்ப என்னாச்சு, அவர் எனக்கு ஜெகத்குருவாயிட்டார். அதனால நம்ம அவளை விட ரொம்ப பக்தி நமக்கு கிருஷ்ண பரமாத்மா மேலே. அவர் இஸ் இன் லைன் வித் ட்ரெடிஷன். முன்னாடி உபனிஷத்துக்கள்லாம் என்ன சொன்னாங்க, ரிஷிகள் என்ன சொன்னாங்க, அதைத்தான்பா நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு கீதையானது. நம்ம ஒரு தனி மனிதன் எழுதின புக்கை தூக்கி தலையில வச்சுன்னு கொண்டாடுற ஆளுகள் கிடையாது. அவர்கள் என்ன பண்ணணும், they should acknowledge that this is in tune with the tradition அப்படின்னு சொன்னாதான் அது எனக்கு பிரமாணம். அப்படி சொல்லக்கூடியவர் நம்ம ஆச்சாரியார் இல்லையா. அவர் அத்வைத்த ஸ்தாபனம் பண்ணல, இருக்கிற அத்வைத்தத்தை திருப்பி எடுத்துட்டு வந்தார் இல்லையா. அதுதான் அவருடைய கிரேட்னஸ். அவரே சொல்றார், இப்படி தமத்தை அறிந்த மகான்கள்லாம் சொல்லுகிறார்கள். நாங்க இல்லப்பா, தமத்தை அறிந்தவர்கள் இதைத்தான் தமம் என்று சொல்லுகிறார். அப்படின்னா இது என்ன டைம் டெஸ்டட், இது இன்னி வரைக்கும் நான் நம்புறேன். உலகம் ஆரம்பிச்சு லட்ச லட்சமான வருஷங்களாக இதே மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. தமம்னா என்னன்றது நம்ம முன்னோர்கள் எல்லாம் தாத்தாக்கு 1000 வருஷம் முன்னாடி என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் படிச்சு இன்னி வரைக்கும் நான் படிக்கிற பரியந்தம் இதுதான் தமஹா அப்படின்னு அர்த்தம். இப்படி தமஹா கோவிதாக புக்தாக சப்தார்த்த விதாக, சப்தார்த்தத்தை அறிந்த கோவிதாக இல்லையா அப்படின்னு சொன்னார். இப்போ இன்னும் கொஞ்சம் தமத்தை எக்ஸ்பிளைன் பண்ற. தத்தத் விருத்தி நிரோதேன பாஹ்யேந்திரிய விநிகிரஹ யோகினோ தமயித்யாஹு மனசாந்தி சாதனம். தத்தத் விருத்தி நிரோதேன பாஹ்ய இந்திரிய விநிகிரஹ யோகினோ தமயித்யாஹு மனசாந்தி சாதனம். நம்ம எல்லாருக்கும் சமம் தமம் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. விவேக் சூடாமணி படிச்சிருக்கோம், நம்ம எல்லாம் அபரோக்ஷ அனுபூதி எல்லாம் படிச்சிருக்கோம். எல்லாத்துலயும் இதெல்லாம் நிறைய பண்ண தத்துவபோதத்துல விசேஷமா படிச்சிருக்கோம். நமக்கு எல்லாம் தெரியும் தமம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க இந்திரிய நிகிரஹா அப்படின்னு புரியும். இதுதான் சொல்ல போறாரு. ஆனா இங்க என்ன விசேஷம் அப்படின்னாக்க அடுத்த லைன்ல ஒரு கன்ஃபியூஷன் பண்ணியிருக்காரு. கன்ஃபியூஷன் இல்ல, கிளாரிட்டி கொடுத்திருக்காரு நமக்கு. நீங்க புரிஞ்சது 2 கட்டா நான் புரிஞ்சுட்டு இருக்கீங்கப்பா. இதை புரிஞ்சுங்க. யோகினஹா தமை, யோகிகள்ல எதை தமம் என்று சொல்லுகிறார்கள் தெரியுமா? மனசஹா சாந்தி சாதனம். இந்த மனசாந்திக்கு உண்டான சாதனமாக இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் தமம்னு பேரு அப்படின்னாரு. இப்ப பாருங்க, அந்த 17 அது எதுக்கு சொல்லப்பட்டது? சமத்துக்கு சொல்லப்பட்டது அந்த 17. இந்த 17 அறிஞ்சு உனக்குள்ள நீ கொடுக்கக்கூடிய அபியாசம் ட்ரைனிங் இருக்குன்னா இதுக்கு பேர் தமம் அப்படின்னு சொன்னா இப்ப என்ன ஆச்சு? தமஹா சாதனம் காரணம். அப்ப சமஹா என்னாச்சு? அது காரியம். மனசாந்தின்றது எஃபெக்ட். காசு என்ன? சாதனம் என்ன? இந்த 17 நான் ஃபாலோ பண்றது. இந்த 17 நான் ஃபாலோ பண்ணக்கூடியதுக்கு பேர் என்ன? தமஹா. அப்படி புரிஞ்சுக்கணும்.
சோ இப்ப சமம் மனோ நிகிரகம் மனசாந்திக்கு காரணமாக தமம் அழைகிறது அப்படின்னு சம தமம் மனசாந்திக்கு காரணமா இருக்குன்ற ஒரு பெரிய விஷயத்தை இங்க சொல்றார். தத் தத் விருத்தி நிரோதேன, அந்தந்த விருத்தி இருக்க நமக்கு கண்ணு இப்ப பார்த்தேன்னு வச்சுங்க, மைண்ட் எப்படி ஒர்க் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய அந்த கர்ம நம்மளுடைய சைத்தன்யம் இருக்கு, என்னுடைய சைத்தன்யமானது என்னுடைய அந்த கர்ணத்துல அது ரிஃப்ளெக்ட் பண்றது. அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணதுனால அந்த ஒரு இந்த பாரோட எக்ஸிஸ்டன்ஸ் அந்த மைண்ட் வாங்கிக்கிறது இல்லையா. சைத்தன்யம் எதோடையும் சம்பந்தப்படாத சைத்தன்யம், அதுல கண்ணாடி மாதிரி இந்த மைண்ட் ஆனது இருக்கு. நான் இப்படி போனாக்க என்னுடைய உருவம் சௌத்துல தெரியுது, எல்லாம் தெரியுது, ஆனா கண்ணாடியில மாத்திரம் ஸ்பெஷலா தெரியுது இல்லையா. அத மாதிரி என்னுடைய உடம்புல கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் அந்த பவர் இல்ல, அதெல்லாம் ஜடம் தான், செதுப்பாங்க அப்படி ஜடமா இருக்கும். மைண்டுக்கு மாத்திரம் டிராவல் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா. அந்த மைண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது இந்த ஆத்மாவானது. இந்த ரிஃப்ளெக்ட் ஆன உடனே அது என்ன பண்றதுன்னா அந்த ரிஃப்ளெக்ஷனை வச்சுட்டு இதை பாக்குறேன், இதை பார்க்கும்பொழுது எனக்கு ஐபேட் விருத்தி, இங்க இருந்து இதை பார்த்தேன், இதை பார்க்கும்பொழுது எனக்கு புஸ்தக விருத்தி, உடனே இதை பார்த்தேன், இதை பார்த்த உடனே போன் விருத்தி, பக்கத்துல ஒரு குடம் வந்தது, குடம் ஞானம் வருது, பக்கத்திலேயே பார்த்தா ஒரு பக ஞானம் வருது, பக்கத்திலேயே பார்த்தா சேர் இருக்கு, குஷலம் ஒரு வால் நாலேஜ் வருது. எப்படி இருக்கிறது ஒரு மைண்ட் நாலேஜ் எப்படி வரும் உங்களுக்கு ஞானமானது பிரதிக்ஷணம் மாறிக்கொண்டே இருக்கும். இவனை பார்க்கும்போது அந்த நாலேஜ், இதை பார்க்கும்போது இந்த நாலேஜ், இந்த பார்க்கும்போது இந்த நாலேஜ், இந்த பக்கம் நாலேஜ் வந்துட்டே இருக்கும் இல்லையா. இதுதான் விருத்தியினுடைய செய்கை. இதை கொண்டு நம்முடைய எண்ணங்கள் இப்படித்தான் இயங்குகிறது. இந்த விருத்திகள் இப்படி இயங்குறது என்ன பண்ணும், அதனுடைய வியாபாரத்தில் அது கண்ணு பொருள்களை பார்த்துட்டே இருக்கு இல்லையா. ஒன்னுத்துக்கே இந்த பிரச்சனை எனக்கு, நான் இப்ப சொன்ன எக்ஸாம்பிள். அது மாதிரி காது கேட்டுங்க, இந்த சத்தம் கேட்கறது, அந்த சத்தம் கேட்கறது, இந்த சத்தம் கேட்கறது, கிளாஸ் நடந்தே இருக்கும், அங்க போன் வச்சதுன்னா போன் கேட்கறது, காரியங்கள் உட்காந்து சொல்றது, குழந்தை அழகுது, அந்த சத்தம் கேட்கறது, மாமி ஏதோ கத்தி பேசிட்டு இருக்கா அது கேட்கறது இல்லையா. பழக்கம்னு குளிக்கிறது போகும்போது எனக்கு ஏதோ ஒருக்கிறா போல இருக்கு அப்படின்னு தோன்றது. எத்தனை சத்தம் என் காரணம், இதை கேட்கும் போது அது, அதை கேட்கும் போது அது, அதை கேட்கும் போது அதை கேட்கும் போது, இப்படி விருத்திகள் இருக்கு இல்லையா. விருத்திகள் டிராவல் ஆயிட்டு வெளியில இருக்கக்கூடிய சத்தங்களை மாத்திரம்தான் கிரகிக்கும், உள்ள இருக்கிற சத்தம் எதுவும் கேட்கறதுக்கான கெப்பாசிட்டி இது. அதனால அது விஷயத்துக்குள்ளேயே போகுது. சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் அப்படின்னு 5 விஷயங்கள் நமக்கு இருக்கு. ஞானேந்திரியங்களுடைய விஷயம். கண்ணு ரூபத்தை கவனிக்கும், காது சப்தத்தை, சப்த ஸ்பரிச, வாயு ஸ்பர்ஷத்தை கவனிக்கிறது, இந்த டச் உணர்ச்சியானது இது தொட்டு போங்க, சோரசோரான் இருக்கா, விளையாண்டு இருக்கா, சோபால் உட்காரலாமா அப்படின்னு ஸ்பர்ஷம். சப்த ஸ்பரிச ரூப ரசம் இல்லையா. நாக்கு ரசத்தை தான் கவனிக்கணும், அது இதெல்லாம் கேட்காது. அதை எடுத்துன்னு வாயில போட்டாதான் அது பண்ணும், வெளியில இருந்து ஒரு பொருளை போட்டாதான் அதுக்கு வேணும் ரசம் இல்லையா. அப்புறம் வாசனை, அது மூக்கு கிட்ட போச்சுன்னாதான் அது வரும் இல்லையா. அந்த மூக்கினுடைய ஃபீல்டுக்குள்ள எது இருக்கோ அதை தான் கிரகிக்கும் இல்லையா, பக்கத்துல இருக்கிறதெல்லாம் கிரகிக்காது. ஆகையினால ரூபா, ரசம், கந்தம், வருஷம் இதெல்லாம் அந்தந்த காரியத்தை வைத்துக் கொண்டு அந்தந்த விஷயத்துல போறது. கண்ணு பாக்குற விஷயத்துக்கு போறது, காது கேட்கற விஷயத்துக்கு போறது. இவனுக்கு சினிமா பாட்டுல ஆசை இருந்தா திடீர் கிளாஸ் படிச்சுட்டே இருக்கான், ஜபம் பண்ணிட்டே இருக்கான், பூஜை பண்ணிட்டே இருக்கான், அந்த சினிமா பாட்டு காதுல வருது. அவனுக்கு என்ன பண்றது. கர்நாடிக் மியூசிக் இருக்கிறவங்க கர்நாடிக் பார்த்தா அந்த ராகம் தான் அவனுக்கு தன்யாசி மாதிரி இருக்க அப்படின்னு பூஜை பண்ணும் போது விட்டுட்டு யோசிக்கலாம். ஆனா இது சுத்த தன்யாசியா தெரியலையா அவனுடைய கவலை. இப்படி ஒவ்வொரு இந்திரியங்களும் அதனுடைய வியாபாரத்திலேயே பிஸியா இருக்கு. இதை நல்லா புரிஞ்சு கொண்டு நாம தான் அதை இழுக்கணும். நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கோம், இப்ப என்ன காது கொஞ்சம் அந்த சினிமா பாட்டு என்ன நமக்கு அது முக்கியமாகுது, இதுவா நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இழுக்கிறோம் இல்லையா. ஆவருத்த சக்ஷு அமிர்தத்வம் இச்சன்னு உபனிஷத்து என்ன அழகா சொல்லிட்டு பாருங்க. இப்படி இழுக்கிறீங்க இல்லையா. இந்திரியங்கள் அந்தந்த விஷயத்துக்கு போகும். தத் விருத்தி அந்தந்த எண்ணங்களை நிரோதேன அதை தடுக்க வேண்டும். அதை தடுப்பதன் மூலமாக அந்தந்த அதனதன் வியாபாரங்களை தடுப்பதன் மூலமாக பாஹ்யேந்திரிய வினிகிரஹ வெளி இந்திரியங்களை நிகிரஹ அடக்குவது, விசேஷமாக அடக்க வேண்டும். அடக்கி அது என்ன பண்ணும், மனசக இதை அடக்கினாலதான் உங்களுக்கு சிக்ஷை கொடுக்கணும்னு அதுக்காக தான் சொன்னார் அவர் இல்லையா. இவர் என்ன சொன்னாரு, முதல்ல இந்த பிரம்மச்சரியாதிபிகி தர்மைஹி அதை தோஷ புத்தேகே தோஷ நிவர்த்திய தண்டனம்னு சொன்னாரு இல்லையா. அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதை தண்டனம் பண்ணீர்களேயானால்
மனசகா சாந்தி சாதனம். இதுதான் மனசுக்கு சாந்தி அடைவதற்கான சாதனம், வழிமுறை அப்படின்னு அர்த்தம். சாதனம்னா மீன்ஸ், தமம் இஸ் தி மீன்ஸ் ஃபார் மனசாந்தி. அப்படின்னா என்னதான் தமம் காரணம், காரியம் என்ன, எஃபெக்ட் என்ன, இது காசு. இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு மனசாந்தியானது ஏற்படும். தமஹா இது யோகினஹா ஆகு. இதைத்தான் தமஹா என்று யோகிகள்லாம் சொன்னார்கள். ஞாபகம் வச்சுங்க, நான் சொல்ல, நீங்க சொல்ல, இதெல்லாம் யோகிகள், டைம் டெஸ்டட், எல்லாம் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக நம்ம முன்னோர்கள் இதைத்தான் கூறிக்கொண்டே வந்திருக்கிறார்கள் இன்னி வரைக்கும் இல்லையா. நான் எங்க சதாசிவத்தில் ஆரம்பிச்சு சதாசிவ சமாரம்பம் பகவத்பாத மத்தியமும் அஸ்மதாச்சாரிய பரியந்தம், எங்க ஆச்சாரியம், எங்க குரு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற பரியந்தம் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் தமஹான்னு எக்ஸ்பிளைன் பண்ணார். முதல்ல லட்சணத்தை ரொம்ப அழகா சொன்னார். இப்போ இந்திரியங்களை அடக்குவது இல்லையா, அது எப்படி சார் மனசாந்திக்கு உதவும்? இந்திரியங்களை அடக்கினால் மனசு எப்படி சாந்தியாகும்? நல்ல கேள்வி, சொல்லலாம். இந்த பாருங்க, நமக்கு இந்திரியங்கள் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுட்டானா சரியா இருக்கும். சப்தாதிபிஹி பஞ்சபிரேவ பஞ்ச பஞ்சத்வமாபுஹு ஸ்வகுணேன பத்தாஹ குரங்க மாதங்க பதங்க மீன பிருங்காஹ நர பஞ்சபிரஞ்சிதஹாஞ்சிதக்கிம் அப்படின்னு ஆச்சாரியார் ஒரு ஸ்லோகம் எழுதினார். பாருங்க, இந்த 5 இந்திரியங்கள் இருக்க, மான் இருக்கு. இந்த மான் என்ன பண்றது, எப்படி மானை பிடிப்பான்னு தெரியுமோ உங்களுக்கு? காட்டுல வேற என்ன பண்ணுவான், நல்ல மான் கறி வேணும்னாக்க போய் ஒரு பாட்டு போடுவான், நல்ல பாட்டு, மியூசிக், இதை வச்சு வாசிக்க வைப்பான். யாராவது ஒரு வேடம் வந்து மியூசிக் தெரியும் பாட்டுவான். இல்ல நீங்க எடுத்துன்னு போய் இப்போ இன்னைக்கும் நீங்க அதை டெஸ்ட் பண்ணா ஒரு டேப்பை எடுத்துன்னு போய் நல்ல மியூசிக் போட்டான்னாக்கா அப்படி ஓடி வரமான இந்த சத்தத்தை கேட்டு ஒரு நிமிஷம் நிற்கும், எங்க வருதுன்னு பார்ப்போம். அது ஒரு கியூரியாசிட்டி இல்லையா, நேச்சுரலி அந்த சப்தம் வந்ததுன்னு கியூரியாசிட்டி. இதுக்கு ரொம்ப டேஞ்சரஸ் என்ன, இது ரொம்ப வல்னரபிளா இருக்கக்கூடியது என்ன, மான் இல்லையா. அந்த மான் இதுக்கு குரங்கம் அப்படின்னு பேரு. குரங்கம்னா என்ன அர்த்தம், ஹரிணா அப்படின்னா டியர் அப்படின்னு பேரு. இந்த சப்தம்ன்ற இந்திரியம் இருக்கு இல்லையா அதுக்கு, அதனால அது நிற்கும். அந்த சமயத்துல வேடம் வந்து அதை அடிப்பான். ஒரு நிமிஷம் அது ஓடிண்டே இருக்கும்போது அடிக்க முடியாது, ஒரு செகண்ட் அந்த சப்தத்துல மாட்டிட்டு அது நிற்கும். அது வந்து லைஃப் காலி, ரைட்டா. இது இந்த மானுக்கு சாவு எப்படி வந்தது, பஞ்சத்துவம் அப்படின்னாக்கா மரணம் எப்படி வந்தது, சப்தத்தினால வந்தது. யானையை பிடிக்கலாம், வேற எப்படி யானையை பிடிப்பான் தெரியுமா? ஒரு பெண் யானைய ஒரு மரத்துல கட்டி வச்சிருவான், நல்லா சங்கிலி போட்டு கட்டி வச்சிருவான். கட்டி வச்சு யானை பிடிக்கிறதுலாம் இப்படிதான், இப்பவும் இப்படிதான் பிடிச்சாகணும். முன்னாடி ஒரு பெரிய யானைக்கு மாதிரி ஒரு யானை வந்து கீழே ஓடுற அளவுக்கு ஒரு பெரிய குழியை வெட்டிடுவான். வெட்டிட்டு அதுக்குள்ள நிறைய லீவ்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருவான். அது அப்படியே தர மாதிரியே இருக்கும். அந்த பெண் யானையை பார்த்த உடனே ஆண் யானைக்கு அதை தொடணும், தொந்திக்கையார அதை தொட்டே ஆகணும். இருக்கு அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது நேரம் அதை தொடறதுக்கு வரும். கரெக்டா இந்த ட்ராப்ல போய் அப்படி போத்து விழும். உடனே அவன் மேல எழுந்துக்க முடியாது, அதை பிடிச்சு விட்டுருவாங்க இல்லையா. இது எதனால விழுந்தது, தொடு உணர்ச்சியின் காரணமாக இந்த யானையானது பலியாச்சு. மானானது சப்தேந்திரியத்தினால பலியாச்சு. இப்ப யானையானது தொடுந்திரியத்தினால ஸ்பர்ஷேந்திரியத்தினால போச்சு. அடுத்தது என்ன சொன்ன, பதங்கம், விட்டில் பூச்சி. இது என்ன பண்ணும், அங்க விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும், வீட்டுல அகல் எரிஞ்சிட்டு இருக்கும். இது என்ன பண்ணும், வெளிச்சத்தை பார்த்தா அதுக்கு ஒரு அட்ராக்ஷன். நேர போய் இந்த ஹோட்டல் எல்லாம் போனோம்னா அந்த லைட்டை போட்டு அந்த பூச்சி எல்லாம் பிடிப்பான் தெரியுமா. ஹோட்டல்ல வீட்டுக்குள்ள சாப்பிடறவாளுக்கு கஷ்டம் வரக்கூட வாசல்லயே ஒரு பிரைட்டா ஒரு ப்ளூ லைட் வச்சிருவான். இந்த பூச்சி எல்லாம் என்ன பண்ணும், அந்த ப்ளூ லைட்ல அட்ராக்ட் ஆகி அந்த வந்து அதுல போய் ட்ராப் ஆயிடும். இந்த கொசு வச்சு சொல்லலாம் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, கொசுக்கு வச்சிருக்கோம், அதுல போய் மாட்டிக்கோங்க அந்த கொசுக்கு எல்லாம். அது மாதிரி இந்த விட்டில் பூச்சியானது வெளிச்சத்தை பார்த்தா அதுக்கு ஒரு வீக்னஸ், அது கண்ணிந்திரியத்தினால அது என்ன ஆகும், அது கிட்ட போய் கடைசியில அந்த விளக்கிலேயே அது ஊந்து சாப்பிடும். இப்படி இது பதங்கம் இருக்கு. அதுக்கப்புறம் மீன் இருக்க, அது என்ன பண்ணும், ஒழுங்கா விளையாடிட்டே இருக்கும், நல்லா ஃபேமிலியோட ஜாலியா விளையாடிட்டு இருக்கும். எவனாவது ஒருத்தன் மீன் பிடிக்கிறோம் மேல இருந்து ஒரு பெயிட் போடுவான். அதை பார்த்தோம்னா அதை சாப்பிடறதுக்கு ஆசைப்பட்டு நாக்கத்துக்கு அதை போட்டுனா அவன் பிடிச்சி வச்சுருவான், அதை செத்து போயிடும் இல்லையா. இப்படி இந்த நாக்கேந்திரியங்கள்னால சாகக்கூடியது என்ன, ரச இந்திரியத்தினால மாட்டிக்கொள்ளக்கூடியது இந்த மீன். அதுக்கப்புறம் பிருங்காக, வண்டு.
அந்த வண்டு என்ன பண்ணும், அந்த வாசனை சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி நேர தாமரைக்குள்ள கரெக்டா 5:45 அது போய் அங்க உள்ள போகும். கரெக்டா 6 மணிக்கு சூரியன் வந்தோன்னா அது மூடிடும். அது அங்கே செத்து போயிடும். அடுத்த நாள் காலையில தாமரையில இருந்து கீழே விடும். அது ஏன் போச்சு அப்படின்னாக்க மகரந்தத்து மேல இருக்கக்கூடிய அந்த மோக. இப்படி 5 எக்ஸாம்பிள் சொன்னேன். மானால சப்தத்தினால காலி, யான ஸ்பர்ஷத்தினால காலி, பதங்கமானது ரூபத்தினால காலி, அதுக்கப்புறம் மீனானது நாக்குனால காலி, இது மூக்குனால காலி இந்த வண்டு இல்லையா. இப்படி இருக்கும்போது 5 இந்திரியங்கள் வச்சுட்டு இருக்கக்கூடிய 5 இந்த மனுஷனுக்கு இந்த 5 இருக்கு. இத பாத்துங்க, நமக்கு எத்தனை வழியில மரணம் வரும்ன்றதை யோசிச்சு பாருங்க. சப்தத்தினால வரலாம், கண்ணனால வரலாம், நம்ம எங்க பழைக்கிறது. இப்படிதான் பகவான் படைச்சு விட்டாரு நம்மள இல்லையா. இது ஒரு எக்ஸாம்பிள்ல இருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒன்னொன்னு வச்சுட்டு இருக்கக்கூடியவங்களே செத்து போறதுனாக்க நம்ம இந்த மாதிரி 5 இருக்கு. இத நம்ம உயிரியே எடுத்துரும், வெளியிலேயே நீங்க போயிருந்தா. அதனால இதை அடக்கித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்கு சொல்றார். இந்திரியேஷு இந்திரியார்த்தேஷு பிரவருத்தேஷு எதிர்ச்சயா அனுதாவதி தான் ஏவ மனோவாயு விவானலஹா. இந்திரியங்கள் இந்திரியார்த்தேஷு, இந்திரியேஷு இந்திரியார்த்தேஷு, இந்திரியேஷு இந்திரியார்த்தேஷு. நம்ம பகவத்கீதையில ஒரு முக்கியமான ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஒரு தடவை பாருங்க. பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் கச்சன் பஷ்யன் ஸ்வசன் பிரலபன் விசிருஜன் கிருண்ணன் உன்மிஷன் நிமிஷன் நபி இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்தே இதி தாரயன் அப்படின்னு சொன்னார். இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு, அந்தந்த இந்திரியங்கள் அந்தந்த விஷயங்களுக்குள்ள போகும், பி கேர்ஃபுல் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதே பிரயோகம் பாருங்க. இந்திரியேஷு இந்திரியார்த்தேஷு, இந்திரியங்கள் இந்திரியங்களுக்கு ரெஸ்பெக்டிவ் வியாபாரத்துக்கு. இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு, அதனுடைய அர்த்தங்கள் சபலம் இல்லையா. அவர் போய் சாப்பிடுவார், ஏன் அவருக்கு தெரியாதானே? தெரியும்ல, தப்புதான்றது தெரியும், ஆனாலும் தூண்டிக்கிறது. ஏன்? இதெல்லாம் இந்திரியங்கள் இந்திரிய வியாபாரத்துக்குள்ள அப்படிதான் தூண்டும். அதனால ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். எதிர்ச்சையா எதிர்ச்சையான்னா என்ன? கஸ்மாத் இது அஜ்ஞாத்வா, எதனாலும் தெரியாது, அது நடக்குது சார், நல்ல மனுஷன் தான் சார் அவரு, என்னமோ வாய்ச்சப்பலாம் சார்னு சொல்றோம் இல்லையா அவருக்கு இல்லையா. அத மாதிரி நடக்கிறது. ஏன்? ஏன்னா பகவான் வெதிர்னத் ஸ்வயம்பூன்னு ஏற்கனவே பதாஞ்சிகாணி வெதிர்னத் ஸ்வயம்பூ அப்படிதான் பகவான் அதை படைச்சு வச்சிருக்கான் இல்லையா. அதனால பிரவருத்தேஷு அது அப்படியே அந்த எதேச்சியா அந்த பிரவருத்தி, அந்த இந்திரியம் அது இந்திரியத்தை நோக்கி, அந்த பாட்டை நோக்கி தான் அது காதல் போறது. நம்ம என்ன பண்றது, நம்ம பூஜையில தான் இருக்கோம், ஆனாலும் அது போறது இல்லையா. அதை நம்ம கட்டுப்படுத்த வேண்டிய நெசசிட்டி இருக்கு. அதனால அது எப்படி போறது? வாயும் அனலை இவ காத்த ஒட்டி அந்த நெருப்பு போறது பாருங்க. இப்படி காத்த அடிச்சுன்னா நெருப்பு இப்படி பிளேம் போகும், இப்படி காத்த அடிச்சுன்னா இப்படி போகும் இல்லையா. அத மாதிரின்னா இப்படி போறது மனஹா. அதனால தானியே அனுதாபி இல்ல, மனசும் அந்த இந்திரியங்களோட போக ஆரம்பிக்கும். அதனால அந்த இந்திரியத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா மனசு கண்ட்ரோல் ஆகும் சார் இல்ல. அதனால இது ஞாபகம் வச்சுக்கணும், இது புத்தி அங்க போறது. நம்ம இப்ப பூஜை பண்ணிட்டு இருக்கோம், திருப்பி ஒரு ஆட்டோ சஜஷன் கொடுங்க, இங்க வாங்க, இங்க வந்து அடுத்த நாமா என்னன்னு கரெக்டா அர்த்தத்தோட படிங்க. சும்மா கண்ணை மூடி பிரந்தே நமஹா விகிருதே நமஹா அஸ்வருதே நமஹான்னு சொன்னாக்க மைண்ட் அங்க அப்படிதான் போகும். நீங்க கரெக்டா பிரகிருதி அப்படின்னா உங்க மனசுல பிரகிருதி ஞாபகம் வரணும், விகிருதி விகாரங்கள் ஷட்பாவ விகாரங்கள் ஞாபகம் வரணும். இப்படி பிரந்தே நமஹா விகிருதே நமஹா சர்வபூதஹித பிரதாய நமஹான்னா கரெக்டா வரணும் இல்லையா. பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாய நமஹா அப்படின்னு சொன்னா பிரம்மா விஷ்ணு சிவாத்மிகா இதெல்லாம் மனசுல வந்ததுன்னா உங்க கான்சென்ட்ரேஷன் இங்க இருக்கும், இல்லன்னாக்கா வெளியில போயிடும் இல்லையா. இந்திரியங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணா உங்க மனசு நிற்கும். இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி தந்தார். இந்திரியேஷு இந்திரியார்த்தேஷு பிரவருத்தேஷு எதிர்ச்சயா அனுதாவதி தாங்கியவ, அதை நோக்கிதான் மனசானது அனுதாவதி, அதுவும் அதுலயே ஜம்ப் பண்ணி அது பின்னாடியே போறது. எப்படி? வாயு மிவ அனலஹா, வாயுவானது அனல் அப்படின்னா நெருப்பானது வாயுவை ஒத்தி போவது போல. அனல்னு பேரு ஏன் நெருப்புன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். போதும் என்ற புத்தி இல்லாததுதான் அனல். அலம் அப்படின்னா போதும் புத்தி.
இந்த நெருப்புக்கு போதுன்ற புத்தி வருமா? நீங்க எவ்வளவு நாள் பேப்பர் போட்டுட்டே இருக்கலாம், காத்தால இருந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பேப்பர் போட்டுட்டே இருக்கு, அது பாட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும். ஒரு நாளாவது போதும்னு சொல்லுமா? சொல்லவே சொல்லாது. எல்லாத்தையும் சாப்பிடறதுக்கு அது தயார். வீட்டுல இருக்கக்கூடிய போது என்னைக்கு காத்தால இருந்து நீங்க போட்டு இருந்தீங்கன்னா வரப்போகுது 14ஆம் தேதி இல்லையா? போட்டா அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே, நீங்க எவ்வளவு பாய் போடுறீங்களோ அவ்வளவு பாய் போட்டலாம். அதுல எவ்வளவு பேப்பர் போடுறீங்களோ அவ்வளவு பேப்பர் சாப்பிட்டுட்டே இருக்கும். அதனால அதுக்கு அலம் புத்தி இல்லாதனா அனல்னு பேரு. வாயு எப்படி அனல் ஆனது வாயுவை நோக்கி செல்கிறதோ அப்படி இந்த இந்திரியங்களை நோக்கி மனசும் சென்றுவிடும். ஆகையினால தமமாக இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்ணா மனசும் அங்க நிற்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். இந்த காத்து எந்த பக்கம் அடிக்கிறதோ அந்த பக்கம் நெருப்பு பரவுவது போல கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தொக்கு இதெல்லாம் ரூபம், ரசம், கந்தம், ரசம், ஸ்பர்ஷம் இதோட தூக்கி போகும்போது அதை பின்தொடர்ந்து அந்த மனமும் ஓடிவிடும். அதனால இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்ணா அது நிற்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இந்திரியேஷு நிருத்தேஷு த்யக்த்வா வேகம் மனஸ்வயம் சத்வபாவம் உபாதத்தே பிரசாதத்தேன ஜாயதே பிரசன்னே சதி சித்தேஸ்ய முக்தி சித்யதி நான்யதா. இந்திரியேஷு நிருத்தேஷு, இந்த இந்திரியங்கள்லாம் நீங்கள் தடுக்கப்படும் பொழுது நிரோதம் பண்ணணும் இல்லையா? நம்ம அதை தடுக்கணும். இது இப்படிதான் போகும், அதனுடைய வேலையை காமிக்க எப்ப பார்த்தாலும் தான் சாப்பிடணும்னு சொல்றேன் வாங்கி. அதுக்காக நான் அது பின்னாடி போகிறதா இல்லையா? ரொம்ப அழகா கிருபானந்த வாரியார் சொல்லுவார். சாதம் வடிக்கிறீங்கன்னா, சாதம் வடிக்கும் போது மாமி என்ன பண்றா, அரிசியை கலஞ்சி அதை ஒரு வெந்நீர்ல போட்டு சாதத்தை வைக்கிறா. அது கொதிச்சுட்டே இருக்கு. நடுவுல போய் நீங்க அரிசியை போட்டா என்ன ஆகும்? அது சாதம் ஒழுங்கா வருமா? அது மாதிரிதானே நமக்குள்ள எல்லாம் நம்ம சாப்பிட்டதெல்லாம் ஜீரணம் ஆடுறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். 3 மணி நேரமாவது டைம் கொடுக்கணும். சாப்பிட்டோன்னே நம்ம பாட்டுக்கு சாப்பிட்ட ஒரு மாதிரி சபலமா இருக்குது அவன் போட்டு போட்டானா இது வயிற்றுல போய் கன்ஃபியூஸ் ஆகி அது என்ன பண்றது, சாதம் எப்படி இங்க கெட்டு போறதோ அதே மாதிரி நம்ம வயிற்றுல இல்லையா? அதனால இந்திரிய கண்ட்ரோல் வேணும். நாக்க அடக்கணும். அதுக்குதான் பிராக்டிஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? ஏகாதசி விரதம் வையே, பொட்டாசனிக்கா என்ன சாப்பிடாத, இப்படி எல்லாம் பெரியவா சொல்ற அமாவாசை அன்னைக்கு கொஞ்சம் ஜாகிரதையா அப்படின்னா இதெல்லாம் ஆக்சுவலி மென்டல் ட்ரைனிங் தான். இது இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா மனசு தப்பிக்கும், மனசு இன்னும் கொஞ்சம் ஈடுபடும், மனசு வந்து இன்னும் வேதாந்த சிந்தனை வரும், நல்லா கொஞ்சம் இன்னும் நல்லா பகவானை புரிந்து கொள்ளலாம் அப்படின்றதுதான் இன்டென்ஷன். இந்திரியேஷு நிருத்தேஷு, இது இந்த மாதிரி நீங்க தடுத்தனா என்ன ஆகும்? வேகம் மனஸ்வயம், அதை எப்படி படிங்க? மனஹா ஸ்வயம் வேகம் தெத்வா, மனசு தன்னுடைய வேகத்தை குறைத்துக் கொள்ளும். இந்திரியத்தை நீங்கள் அடக்கும் பொழுது தானாகவே மனஹா வேகம் தெத்வா, வேகத்தை விட்டுவிடும். விட்டுவிட்டு சத்வபாவம் உபாதத்தே, சத்துவமான ஒரு எண்ணமானது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பூஜை பண்ணணும், இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு படிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரும். இந்திரியங்களோட போயிடுச்சுன்னு வச்சுங்க, திடீர்னு அதை விட்டுட்டு நீங்க சாப்பிடறதுக்கு போயிடுவீங்க. இப்படி எல்லாம் நீங்க பண்ண ஆரம்பிச்சா உங்களுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்தினீங்களா மனசு கட்டுப்படும். மனசு கட்டுப்படுத்துதுன்னாக்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி, இன்னும் கொஞ்சம் கமிட்மெண்ட், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாமே, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் இன்னும் கொஞ்சம் பெருக்கலாமே அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரும். இதுதான் பெனிஃபிட். சத்துவம் ஆபத்தே, சத்துவம் உபாதத்தே, சத்துவத்தை பெறுகிறது. என்ன தேன, அதனால என்னாச்சு? பிரசாதஹா ஜாயதே, அதன் மூலமாக மனதினுடைய தெளிவானது உண்டாகிறது. மனத்தெளிவுக்காக தான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கோம். பிரசாதம்னா என்ன அர்த்தம்? மனத்தெளிவுன்னு அர்த்தம் இல்லையா? நம்ம பிரசாதம் சாமி பிரசாதம் நினைச்சுட்டு இருக்கோம். பிரசாதத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அதை எடுத்துன்னு ஒருத்தர் பிரசாதம்னு சொல்லி நான் கொடுத்தேன்னு வச்சுக்கேன், சாப்பிட மாட்டேன்னு அவரு. வேண்டாம் இப்பதான் சாப்பிட்டேன்னாரு. இல்ல சார் பிரசாதம் சார், இது திருப்பதியா அப்படின்னு அவர் கை கீழே போகும், கொடுக்கற ஒரு கை மேல போகும். இதான் மனசாந்தி, மனத்தெளிவு. ஏன் இப்ப என்னுடைய பாவம் மாறி போச்சு. அது மேல அது இட் இஸ் நோ மோர் சாப்பிடுற ஐட்டம் எல்லாம் கிடையாது. அது ஒன்னும் சல்பரும் பொட்டாசியம் இருக்கக்கூடிய அது ஒரு வெரைட்டி கிடையாது. அது பகவான் கிட்டேன்னு வந்ததுனால அது பிரசாதம். என்னுடைய மனசை தெளிவுபடுத்தக்கூடியதான ஒரு காரணம். அதுக்காக தான் நான் அதை சாப்பிடுறேன். இந்த அர்த்தத்துலதான் நம்ம எப்படின்னா நாளடைவுல பிரசாதம்னால சாப்பிடுறதுன்ற அர்த்தம் வந்துருக்கு. பிரசாதம்னா மனத்தெளிவுன்னு அர்த்தம். இந்த மனத்தெளிவு உண்டாகிறது. தேன பிரசாதா ஜாயதே. இந்திரியேஷு நிருத்தேஷு தெக்வா வேகம் மனஸ்வயம், மனஹா ஸ்வயம் வேகம் தெக்வா, இந்திரியங்களை நிருத்தம் பண்ணும் பொழுது சத்துவம் என்ன ஆகுது? பாவம், சத்துவபாவம் உபாதத்தே, அந்த சத்துவபாவமானது சத்துவ குணத்துவ சுபாவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது. தேன, அதனால
பிரசாதா ஜாயத்தே, மனத்தெளிவானது உண்டாகிறது. பிரசன்னே சதி சித்தே அஸ்ய, இப்படி மனசானது அடங்கின உடனே உங்களுக்கு மனத்தெளிவு வந்துட்டே ஆனால், பிரசன்னமாக ஆகிவிட்டாதே ஆனால், சித்தே பிரசன்னே சதி, இந்த மனசு பிரசன்னமாக இருக்கும் பொழுது இவனுக்கு என்ன கிடைக்கிறது? முக்திஹி சித்தியதி, மோட்ச நிலையானது இவனுக்கு மனசு அடங்கி போயிடுச்சுன்னாக்க சதா சர்வகாலமும் இவன் பிரம்மத்திலேயே இருக்கக்கூடியதான மோட்ச நிலையானது இவனுக்கு இந்த பிராக்டிஸின் மூலமாக சித்திக்கிறது அப்படின்னு சொல்றதோட நிறுத்தல. அவர் இன்னொரு வார்த்தை போட்டார், அந்நியதா, தேர் இஸ் நோ அதர் வே. நான் சொல்றது கேட்டா விட்டா உனக்கு இந்த ஜென்மம் போச்சு அவ்வளவுதான் அப்படின்ட்டு. அந்நியதா அப்படின்னா அந்நிய பந்தா வித்தியதே அயனாயன்னு சுத்தி நமக்கு சொல்றது இல்லையா? புருஷ சுத்த நமக்கு சொல்ற வேற வழியே கிடையாதுப்பா, ஞானத்தினாலதான்ப்பா முக்தி ஆனது. வேற ஏதாவது வழி இருந்ததுன்னா நீ அங்க போறேன் இங்க போறேன் கடவுளுக்கு போறேன் இந்த கடவுள் பிடிக்கிறேன் அந்த கடவுளை போறேன் இவரை காக்கா பிடிக்கிறேன் ஒண்ணு நடக்காதேப்பா. ஒரே ஒரு வழிதான், குருவனுடைய பாதத்துல போய் பொத்து கீழே விழுந்து வேதாந்தத்தை கிரகிக்கிறது ஒண்ணுதான் வழி இல்ல அப்படின்னு சொல்ல. இது சொல்லிதான் முடிக்க போறாரு தமத்தையும் இல்லையா? ரொம்ப விசேஷமாக நான் நடுவுல அவசரப்பட்டு சொல்லிவிட்டேன் அந்த சீக்கிரட்ட, பின்னாடியே அதான் சொல்ல போற. மனப்பிரசாதஸ்ய நிதானமேவ நிரோதனம் யத் சகலேந்திரியாணாம் பாஹ்யேந்திரியே சாது நிருத்யமானே பாஹ்யார்த்த போகः மனசோ வியுஜ்யதே. மனப்பிரசாதஸ்ய நிதானமேவ, சித்த பிரசாதத்துக்கு நிதானம் இல்லையா? நிதானம்னா என்ன? மூல காரணம். மனத்தெளிவு ரொம்ப முக்கியம். மனத்தெளிவு இருந்தால்தான் முக்திக்கு வழி. ஜீவ பிரம்ம ஞானஜ் அங்க வேலை செய்யும். அந்த கர்ம சுத்தி அவசியம். மனத்தெளிவு பிரசாதம் ரொம்ப முக்கியம். மனப்பிரசாதம் நமக்கு வேணும்னா அதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு பார்க்கணும். மனஹா பிரசாதஸ்ய, மனப்பிரசாதத்துக்கு நிதானம் மூல காரணம் என்ன? சகலேந்திரியானாம் நிரோதனம். அடுத்த லைன்ல இல்லையா? எல்லா இந்திரியங்களையும் தடுப்பது. சகல இந்திரியானாம் நிரோதகாயது, எது உண்டோ அதுதான் மனப்பிரசாதஸ்ய நிதானம் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது லைனை முதல்ல படிச்சுட்டு முதல் லைன் அப்புறம் படிச்சா சரியாகும். சகலேந்திரியானாம் நிரோதனம் எது ததேவ மனப்பிரசாதஸ்ய நிதானம் அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஏவ நிதானம், அதுதான் வழி. பாஹ்யேந்திரியை சாது நிருத்தியமானே, சார் வெளியிந்திரியங்களை நன்றாக தடுத்தீர்களையா? நிருத்தியமானே, அதனால என்ன ஆகும்? பாஹ்யார்த்த போகா, அந்த வெளி விஷயங்கள் இருக்கக்கூடிய அனுபவமானது உங்களை பிரிச்சு மனசிலிருந்து வியுஜ்யதே, மனசிலிருந்து அதை விலகி போகும்படி செய்யும். அதனாலதான் இல்லையா? சரி சார், அப்படி பண்ணாக்க தடை பண்ணோம் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா. இப்போ பிராணாயாமம் எல்லாம் பண்றோமே, அது பின்னாடி சொல்ல போறாரு அதிகம். அதெல்லாமும் அதே மாதிரிதான். மனசை தடுக்கிறதுக்கு முதல் வழி என்ன சொல்லி கொடுத்தா, வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை போய் பார்த்து, நீங்க போய் அட்ராக்ட் ஆகி கடையில ரோட்ல இருக்கிறதெல்லாம் பார்த்து அட்ராக்ட் ஆகி டோன்ட் ஃபால் பிரே டு ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு சொன்னாரு. இப்படி பண்ண உங்க மனசானது தெளிவை இழக்கக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால இதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா மனசே கண்ட்ரோலா உங்களுக்கு வரும். மனசுக்கு அது ஒரு எக்ஸசைஸ் நீங்க பண்ணணும். பாஹ்யேந்திரிய நிகிரகம் தான் மனப்பிரசாதத்துக்கு மூல காரணம் அப்படின்னு சொன்னார். மனப்பிரசாதத்தை நிதானமேவ சொன்னார். இப்ப 134வது ஸ்லோகத்துல தேன ஸ்வதௌஷ்டியம் பரிமுச்ய சித்தம் ஷனை ஷனை சாந்தி முபாததாதி சித்தஸ்ய பாஹ்யார்த்த விமோக்ஷமேவ மோக்ஷம் விதுர் மோக்ஷ லட்சணஜ்ஞாஹ. மோக்ஷ லட்சணத்தை அறிந்த நம்முடைய ஞானிகள், ரிஷிகள், குருமார்கள், இவர்கள்லாம் என்ன தெரியுமா சொன்ன? மோக்ஷம் விதுகு மோக்ஷ லட்சணஜ்ஞாஹ. மோக்ஷ லட்சணத்தை அறிந்தவர்கள் மோக்ஷ லட்சணஜ்ஞர்கள். கடத்தை அறிந்தவன் கடஜன், சர்வத்தையும் அறிந்தவன் சர்வஜன். மோக்ஷ லட்சணத்தை அறிந்தவன் மோக்ஷ லட்சணஜன். இப்படிப்பட்ட மோட்ச லட்சணத்தை அறிந்தவர்கள், மோட்சத்தை பற்றி அறிந்தவர்கள் எதை சொல்லுகிறார்கள் தெரியுமா? ஸ்வதௌஷ்டியம், ஸ்வதுஷ்டத்தனம் அர்த்தம். தௌஷ்டியம்னா என்ன அர்த்தம்? துஷ்டத்தனம் அப்படின்னா சௌஷ்டியம் அப்படின்னா துஷ்ட சுபாவம். தேன சித்தம் ஸ்வதௌஷ்டியம் பரிமுச்சிய, மனசானது
தனது துஷ்டத்தனத்தை இத மாதிரி பண்ணீங்கன்னா இந்திரியங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மனசானது இப்படி இப்படி வெளியில போய்கொண்டே இருக்கக்கூடிய துஷ்டத்தனம் இருக்கு இல்லையா, அதை விட்டு விட்டு பரிமுச்ச சனைஹி சனைஹி கொஞ்சம் கொஞ்சமா சாந்தி உபததாதி அந்த சாந்தி நிலையை அது பெறுகிறது. எப்படி அப்படின்னாக்க பாஷ்யார்த்த விமோக்ஷமேவ வெளி விஷயங்களை விடுதலைப்படுவதன் மூலமாக அதுதான் மோட்சமாக மோட்சத்தின் லட்சணம் அறிந்தவர்கள் கூறுகிறார்கள், அறிகிறார்கள் அல்லது எடுத்துரைக்கிறார்கள் நமக்கு. அவருடைய வெளிப்பதார்த்த மோகத்திலிருந்து நீங்கள் விலகனா மனசானது தன்னுடைய இஷ்டப்படி போகக்கூடியதான அந்த சுதந்திரத்தை விட்டுவிட்டு மெல்ல மெல்ல சாந்தியை அடையும். இது ஒரு பிராக்டிஸ், இதெல்லாம் பழகணும் இல்லையா. அதுக்காக தான் ஜபம், இந்த சந்தியாவந்தனம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குருபாதை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ட்ரைனிங் டு த மைண்ட். இந்த மாதிரி மைண்ட் தான் கரெக்டா திங்க் பண்ணும், கரெக்டா சமயத்துல வேலை செய்யும். இல்லைன்னா அதற்கான பண்ணிவிடும் அந்த மைண்ட். இந்த மைண்டை நம்ம கரெக்டா வச்சுக்கணும். ஜபம் பண்ணிட்டு வச்சானா அது சரியான சமயத்துல அது கை கொடுக்கும், இல்லைன்னா சரியான சமயத்துல கை விட்டுடும். அது இப்படி பிராக்டிஸ் பண்ணும். இப்படி பாஷ்யார்த்த விமோட்சம் ஏவ மோட்சம், இந்த வெளி விஷயத்தை விடுவதற்கு தெரியுமா, இதுதான் மோட்சம் அப்படின்னு யார் சொல்றாங்க? மோட்ச லட்சண ஞானம், மோட்ச லட்சணத்தை அறிந்த மகான்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் இதுதான் மோட்சம் என்று அப்படின்னு அர்த்தம் இல்லையா. வெளி அனுபவங்கள் நின்றுதையானால் மனசு அதை நிறுத்தும். சூட்சமம் புரிஞ்சுக்கணும். மனசு நின்றுதுன்னா என்ன அர்த்தம்? தத்துவமசியானது அங்க ஆவிர்வாவமாகும். எப்போ எவ்வளவு நாள் அந்த மனசு ஆக்டிவா இருக்கோ அதுக்குள்ள எங்கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜ் என்ன ஆச்சு, அதை எனதாக ஆக்க விடாம இதெல்லாம் தடுத்துட்டு இருக்கு. என்கிட்ட நாலேஜ் இருக்கு, நானே பிரம்மம், நானே இறைவன் இருக்கு. ஆனா இப்ப எப்படி இருக்கு, நான் இறைவன் எனக்கு தோன்றாதபடி என்னுடைய மைண்ட்ல இருக்கிற தாட்ஸ் எப்படி எப்படியோ பண்ணி என்ன சிக்கல்ல மாட்டி விட்டு இருக்கு. இப்ப இத நான் கத்துட்டேன்னு வச்சுங்க, என் மனசு எல்லா இடத்துலயும் ஓடுறது நிற்கும். போடுறது நின்னுட்டுனாக்க உள்ள இருக்கிறது எது வெளியில வரும்? என்கிட்ட இருக்க கூட அகம் பிரம்மாஸ்மி இது ஞானம் ஆவிர்பவதி, அதான் அகண்டாகார விருத்தி அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்ல போறது. அகண்டாகார விருத்தியானது ஏற்படமையானால் இந்த மனசனுடைய ஓட்டத்தை நிறுத்தணும். மனசனுடைய ஓட்டத்தை நிறுத்தணுமையானால் இந்திரியங்களுடைய ஓட்டத்தை நிறுத்தணும் அப்படின்னு. இதுதான் மோட்சத்தினுடைய நிலை அப்படின்னு சொல்லிடுது. இப்ப இன்னொன்னு அதிக அன்வயமா சொல்லிட்டு மனசை நீங்க இந்திரியங்களை தடுத்தாதான் மனசானது நிக்கும்பா அப்படின்னு சொல்லி இப்போ விட்டாங்க. நீங்க இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணா மனசானது நிக்காதுப்பா அப்படின்னு சொல்ல அன்வயமா சொல்றதுன்னா சக்கரை போட்டாதான்பா காப்பி திதிக்கும்னு சொல்றது. சக்கரை போடலன்னா காப்பி திதிக்காதுப்பான்னு சொல்றேன் இல்லையா. இது சக்கரை போட்டா திதிக்கும்னு சொன்னா அன்வயம், சக்கரை போடலன்னா திதிக்காதுன்னு சொன்னாக்க வெதிரகம். இந்த அங்கில சொல்றாரு தமம் வினா சாது மன பிரசாத ஹேதும் ந வித்மஹா சுகரம் முமுக்ஷோ தமேன சித்தம் நிஜதோஷஜாதம் விஸ்ருஜ்ய சாந்திம் சமுபைதி சீக்கிரம் முமுக்ஷோஹோ இல்லையா. மோட்சத்துல ஆசை இருக்கக்கூடியவனுடைய விஷயம் இப்ப நம்ம பேச போறோம். அவனுக்கு தமம் வினா இந்த இந்திரிய கண்ட்ரோல் இல்லைன்னாக்கா அவன் வேதாந்தத்துக்கு வந்துட்டான், பிரயோஜனமே கிடையாது, அவனுக்கு மோட்சம் வராது. அவனுக்கு இந்திரியத்துல கட்டுப்பாடு அவசியமாக இருக்கு. தமம் வினா சாது சுகரம், அதை விட ஈஸியா இந்த இந்திரிய கண்ட்ரோல் ஒண்ணு இருக்கு தெரியுமா, அதுதான் சாது. ரொம்ப வசதியானது. சாதுன்னா என்ன அர்த்தம்? நல்ல ஃபைன் சாதனம். பெஸ்ட் சாதனம் உங்க மனசை கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன? இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. சாது சுகரம், ரொம்ப சுகரம். சுகரம் சுஷ்டுகரம், ரொம்ப சுலபம், சௌக்கியமா இருக்கும் அர்த்தம். சுககரம் சௌக்கியம் இல்லையா. சௌக்கியமா நீங்க போனோம்னாக்க என்ன அர்த்தம்? நீங்க உங்க மனசு சௌக்கியமா இருக்கணும், ஜம்முன்னு எப்போதுமே இளமையா இருக்கணும், எப்போதும் இந்த மாதிரி டென்ஷனுக்கெல்லாம் ஆளாகக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்படி இந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்த கத்துக்கணும். இப்படி கத்துட்டீங்கன்னா இதுக்கு உண்டானது சுலபமான சீக்கிரட் சாதனம் என்ன? இந்திரிய கண்ட்ரோல். இதுதான் மனத்தெளிவுக்கு காரணம். இதை வைத்துக் கொண்ட மனப்பிரசாத ஹேது, சித்த பிரசாதத்துக்கு இதுதான் காரணம். வித்மஹா, இதை அறியவில்லை என்றால் சித்தம் தமேன நிஜதோஷஜாதம், அது என்ன பண்ணும்? வெளியில போயிட்டே இருக்கும். அதனால இதை தெரிந்து கொண்டு இதை நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னாக்க அந்த சித்த தோஷங்கள்லாம் என்ன பண்ணும்?
விசிறிச்சிய தன்னுடைய தோஷங்களை எல்லாம் விட்டு சீக்கிரம் சாந்தின் சமுபைத்தி சீக்கிரமாக அதை கிடைக்கும். அந்த இந்திரியங்களை நீங்க நடுவுல விட்டுட்டீங்கன்னா திரும்பி மனசாந்தியானது போயிடும். அதனால மோட்சத்துல முக்ஷோகோ அப்படின்னா மோட்சத்துல யாரை மோட்சம் மேசியார் அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவனுக்கு பிரசாதத்துக்கு சாதனமா இருக்கக்கூடியது எது? தமம் தான் சாதனமாக இருக்கு. அதுதான் சுலபமாகவும் அனுஷ்டிக்கத்தக்கதான் இருக்கு. வேறு சாதனம் இருக்க மாதிரி தெரியல இல்லையா? வித்மஹா சுகர முமுக்ஷோகோ இந்த தமத்தை விட வேற ஒண்ணு இருக்க மாதிரி ஹேதும் வித்மஹா வேற ஒரு காரணம் என்னால் அறியப்படவில்லை சார். ஆகையினால வெளியிந்திரியங்களை அடக்கினா மனசுல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் விட்டு விடுகிறது. அதனால மனசானது சீக்கிரமாக விசிறிஜ சமுபைத்தி சீக்கிரமாக மனசாந்தி எனக்கு கிடைக்கிறது. அதுக்கு காரணம் தமம் தான். தமம் வினா சாது மன பிரசாத ஹேதும் ந வித்ம சுகரம் முமுக்ஷோ தமேன சித்தம் நிஜ ஜோஷ ஜாதம் விசிறிஜ்ய சாந்திம் சமுபைத்தி சீக்கிரம். பிராணாயாமாத் பவதி மனசா நிச்சலத்வம் பிரசாதः யஸ்யாப்யஸ்ய பிரதிநியத திக்தேச காலாத்யவேக்ஷ சம்யக் திருஷ்யா क्वचिदपि तथा नो दमो अन्यते तत् कुर्यात् धीमान् दमम् अनलः चित्तशान्तये प्रयत्नात्. प्राणायामात् भवति मनसः निश्चलत्वम्. பிராணாயாமத்தின் மூலமாகத்தான் மனசுக்கு நிச்சலத்துவம் வருகிறது. நம்ம நிச்சலத்துவம் எங்க பார்த்ததுதான்? சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம் அப்படின்னு. நிர்மோகத்துவம்லாம் இங்க வருது, தமத்துல வருது. நிச்சல தத்துவம் அப்படின்னா மனசு ஆடாம இருக்கிறது. எப்படி ஆடாம இருக்கிறது? நம்முடைய சந்தியா வந்தனத்துல எப்படி விதிச்சிருக்கான்னு பாருங்க. 10 பிராணாயாமத்தை பண்ணுன்றான். நீங்க பண்ணுவேன் ஏன் அப்படி சொல்றது அப்படின்னு பண்ணா, ஒரு 10 பிராணாயாமத்தை நீங்க பிராணனை இழுத்து பண்ணீங்கன்னா பிராணனுக்கும் மனசுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இந்த பிராணனானது 10 பண்ணீங்கன்னா நீங்க டெய்லி 108 பண்ணும் பொழுது நீங்க மெஞ்சி போச்சுன்னா 50 கூட சரியா பண்ண மாட்டீங்க. அதுக்குள்ளே எங்க புத்தி போகும் வரும். ஆனா இந்த பிராணாயாமத்தை பண்ணா அட்லீஸ்ட் பாதி தேரும் இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு 20-25 நல்ல மனசு நிற்கும். சோ பிராணனுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருக்கு. எப்படி சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணமா? ஒருத்தர் இருக்கார், அவருடைய பையன் ஆர்மியில இருக்கான், கோபால் பேருன்னு வச்சுப்போம். என்ன அவருக்கு நேரம் 2 மிலிட்டரிக்காரன் வந்தா மத்தியானம் தனியா இருக்காரப்பா. என்ன வந்தோடனே அவர்கிட்ட வந்தோடனே, சார் நீங்க கோபாலனுடைய அப்பாவா? ஆமா சார், நான் 56 APOல இருந்து வரேன் சார். நீங்க கமாண்டிங் சார், இந்த மாதிரி கார்கில் வார்ல கோபாலானவர் செத்து போயிட்டார் சார். என் பையன் போயிட்டானா அப்படின்னாரு. இவர் போயிட்டார். மனசுல தானே சார் இவர் சொன்னாரு. இவர் சொன்னார் என்ன சொன்னார்? உங்க புள்ள போயிட்டான்னு சொன்னாரு. கோபால் 56 APO டைடு. இவ்வளவுதான் மெசேஜ். இந்த மெசேஜ் எங்க போச்சு? இவருக்கு மைண்டுக்கு போச்சு. இவருக்கு மைண்டுக்கு போச்சு. ஏன் சார் பிராணன் அது அழைச்சது? சோ பிராணனுக்கும் மனசுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. ரைட்டா? இதே மாதிரி பாருங்க, இன்டெலிஜென்ட் பர்சன் இதே மாதிரி ஒரு அப்பா இருக்காரு. அவர்கிட்ட போனார். வந்தோடனே இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட். ஒரு இல்ல சார், கோபால் உங்க பையன் இருக்கானே சார், இந்த மாதிரி நேற்று கூட பேசினேன். எந்த கோபால்? வாட் இஸ் இனிஷியல்? வி கோபால் சார். வி கோபால் இல்லையே, அவன் ஜி கோபால். தப்பான அட்ரஸ் வந்துருக்கீங்க சார் நீங்க அப்படின்னு. ஓ சாரி சார் அப்படின்னு ஓடினா. இது என்னாச்சு? இவருக்கே அது என்ன, இவர் ட்ரெயின்டு மைண்டு, மெச்சூர்டு மைண்டு. இவர் என்ன பண்றாரு? அது உடனே வேலை செய்தது அவருக்கு. யாரு முதல்ல தீர்மானம் பண்ண எந்த கோபால, அதுக்குள்ள நீ ஏன் டென்ஷன் ஆகணும் அப்படின்னு நினைச்சானேனா ஹி சர்வைவ்டு. அது மாதிரி இல்ல, பையனும் சர்வைவ்டு. இந்த இன்டெலிஜென்ஸுக்கும் மனசுக்கும் பிராணனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது நமக்கு புரியறது இல்லையா? இப்படி பிராணாயாமா பவதி மனசா நிச்சலத்துவம். பிராணாயாமத்தினால இல்லையா? பிராணாயாமம்னா என்ன? ஆயமனம் அப்படின்னா அடக்குவது. பிராணாயாம்ய அப்படின்னு வாத்தியார் சொல்லுவார். உடனே நம்ம இப்படி இழுத்துப்போம், பிராணனே அடக்கு அப்படின்னு சொன்னார். பிராணானம் ஆயமனம் பிராணாயாமம், பிராணத்தை அடக்குவது. இந்த அடக்குவதற்கு அடக்கினா என்ன நடக்கும்? மனசா நிச்சலத்துவம் பிரசாதா, மனசு அசைவற்றதாகவும் தெளிவாகவும் ஆகும். அது மட்டும் இல்ல,
ஒருத்தருக்கு மனநிலை சாந்தியம் நீக்க ஏற்படலாம். ஆனா அது மட்டும் இல்ல, ஒரு எக்ஸாம்பிள் தான். இது கூட சிலது எல்லாமே இருக்கு. நமக்கு பிராணாயாமம் எங்க நல்லா பண்றோமோ அங்கதான் வரும். நான் பாட்டுக்கு காத்தால போய் ஒரு இடத்துல போய் திடீர்னு ஒரே கல்யாண வீடு அங்க போய் நான் சந்தியாவந்தனம் பண்ணேன்னு வச்சுக்க, அந்த பிராணாயாமத்துக்கு வேல்யூ டிஃபரெண்ட் இல்லையா? அங்க ஒரே கச்சடாவா இருக்கு. நான் ஏதோ பண்ணணுமே பண்றேன், சும்மா 4 பேர் பார்க்கும்போது நம்ம சந்தியாவந்தனம் பண்ணலான்றதுக்காக பண்றேன்னு வச்சுக்க, அங்க இன்டென்ஷனே தெரியல. பிராணாயாமம் எல்லாம் அங்கெல்லாம் பலிக்காது. இதெல்லாம் பொய். நான் கல்யாண வீட்டுல போனா கூட அனுஷ்டானத்தை விடாம பண்ணுவேன்னா அங்கெல்லாம் சரியா வராது இல்லையா? அம்மாத்துல அதுக்குன்னு ஒரு இடம், அதுக்குன்னு ஒரு காலம், அதுக்குன்னு ஒரு தேசம். நீ காதால 3 மணிக்கு ஒரு நாள் பண்றது, காதால 2 மணிக்கு எல்லாம் பண்ணா பிராணாயாமம் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. மெடிடேஷன் தான் அதாவது அந்த டைம் இல்லையா? அந்த தேசம் காலம் எவ்வளவு அழகா சொல்றேன். பிரதிநியத்தை திக்கு தேச காலாதி அபேட்ச. திக்கு கரெக்டா இருக்கணும், அந்த இடம் ஸ்பேஸ் கரெக்டா இருக்கணும், டைம் கரெக்டா இருக்கும். இட் இஸ் ஆல் டிபெண்டன்ட் ஆன் தீஸ் 3. அந்த திசையும் நல்லா இருக்கணும். அந்த கரெக்டா நீங்க பண்ண, நீங்க கிழக்க பார்த்துதான் பண்ணா மேற்கு விட்டு பரவாயில்லன்னு பண்ணாக்கா அதுக்கேற்ற பலன் தானே கிடைக்கும். நீங்க கிழக்க பார்த்து பண்ணணும்னா கிழக்க பார்த்து பண்ணணும். இந்த காலத்துல பண்ண 6 மணிக்கு பண்ணணும்னு சொன்னா 6 மணிக்கு தான் பண்ணணும். அதை நான் 8:30 மணிக்கு பண்ணேன்னு வச்சுங்க, அந்த பிராணாயாமத்துக்கு வேல்யூ இருக்குமா? நமக்கே தெரியுது, சொல்லும் போதே தப்புன்னு தெரியுது. அது மட்டும் இல்ல, பிராணாயாமத்தினால மனசை கட்டுப்படுத்தலாம்ன்றது உண்மையாக இருந்த போதிலும் இது இன்னொரு டிபெண்டன்ட் ஃபேக்டர்ஸ் அதுக்கு இருக்கு. அது என்ன? எஸ்யாபியஸ்ய எந்த போதிலும் அப்படின்னு அர்த்தம். பிரதிநியத திக் தேச காலாதி அவேட்ச. குறிப்பிட்ட திசை, குறிப்பிட்ட தேசம், குறிப்பிட்ட காலம், இதெல்லாம் எதிர்பார்த்துதான் அது நடக்கிறது. பவதி இதெல்லாம் எதிர்பார்த்துதான் இல்லட்டே. இப்படியாக சம்யக் திருஷ்டியா கஷ்டிதபி ததானோ தமோ ஹன்யதே. இதெல்லாம் புரிந்து கொண்டு விவேகத்தோட சம்யக் திருஷ்டியா தமஹா நோ ஹன்யதே இப்படி எல்லாம் பண்ணானேயானால் தத்து தீமான், அப்படிப்பட்ட அந்த தீமான், இப்படிப்பட்ட புத்திசாலி, தமம் அனலசகா, சோம்பேறித்தனம் தான் பெரிய காரணம். சோம்பல் இல்லாமல் அதெல்லாம் புரிந்து கொண்டானே அவனுக்கு சோம்பலுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது. ஒரு பாடிக்கெல்லாம் ஏதோ புத்தகத்தை படிச்சுட்டு ஐ நீட் 7 hours ஸ்லீப், ஐ நீட் இதெல்லாம் இங்கிலீஷ்காரன் ஊருக்கு போட்டது. இதெல்லாம் தலையில ஏற்றி வச்சு கூடாது. நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாலும் அதுதான் நமக்கு டீச்சிங். இந்த விஷயத்தெல்லாம் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் தே cannot advise me. ஞாபகம் வச்சுக்க, எனக்கு அட்வைஸ் ஒருத்தை கொடுக்கக்கூடியது எங்க அப்பா தான். எங்க அப்பாவும் எங்க தாத்தாவும் கொடுக்காத அட்வைஸ் இவங்க எல்லாம் கொடுத்தா நான் ஏற்றுக்கொள்கிறவன் இல்லை. இல்ல எனக்கு தெரிஞ்ச நான் மதிக்கக்கூடிய ஞானம் இந்த வேத நாலேஜ் எல்லாம் சொல்றவர் என்ன சொல்றாரோ, சிஸ்டர்கள் என்ன சொல்றாரோ அதை தான் கேட்கணும் இல்லையா? அப்படி கேட்கறது இது மாதிரி எல்லாம் சொல்லிருக்கு இல்லையா? அப்படி இருந்தா என்ன வரும்? தீமா அனலசகா, ஆலசியம் அப்படின்னா சோம்பேறித்தனம். இப்படி சோம்பேறித்தனம் இல்லாதவனாக சித்தசாந்தையே, சித்தசாந்திக்கு பிரயத்தனம் பண்ண வேண்டும். இப்படித்தான் தமம் குறியார் அப்படின்னு சொன்னார். இப்படியாகத்தான் இல்லையா? பிராணாயாமத்தினால மனசே சஞ்சலம் நீக்கி தெளிவு ஏற்படலாம். ஆனா தேசம் காலம் அனுகூலமாக இருந்து பிராணாயாமம் செய்வதுதான் பலன் தரும். அதனால இது சிரமசாத்தியம் தான். அதனால என்ன பண்ணா, அதுக்காக தமத்தினுடைய உபயோகத்தை நோ தமோ ஹன்யத்தை, அதுக்காக தமத்தை நிறுத்தாதீங்க. இதெல்லாம் டிபெண்டா இருக்கு. என்ன சார் நான் வெளியே இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்ணி ஆக போறதுன்னு நினைச்சுக்காதீங்க. அதை விட்டு அதை விட தமம் தான் சுலபமான உபயம். அதனால சித்தசாந்தியை விரும்புறவன் புத்திசாலியா இருந்தா சோம்பலை விடணும்னு நினைச்சா நீங்க இந்த தமத்தை அபியாசம் பண்ணுங்க. டெய்லி இந்திரிய நிகிரகத்தை பிராக்டிஸ் பண்ணிக்கொண்டே வாங்க, உங்களுக்கு நிற்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தோட முடிக்கிறார். டைம் ஆயிட்டு படிச்சுட்டோமாயிட சர்வேந்திரி படிக்கலாமா? இன்னும் ஒரு ஸ்லோகம் இருக்கு, முடிச்சிடறேன். சர்வேந்திரியானாம் கதி நிகிரஹேன போக்யேஷு தோஷாத் அவமர்ஷனேன ஈஷ பிரசாதாச்ச குரோ பிரசாதாத் சாந்திம் சமாயாதி அச்சிரேன சித்தியம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அதனாலதான் சர்வேந்திரியானாம் கதி நிகிரஹேன, எல்லா இந்திரியங்களுடைய கதி போக்கையும் நிகிரஹேன தடுப்பதன் மூலமாக, போக்யேஷு தோஷாதி அவமர்ஷனேன, எல்லா விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தோஷம் உங்களுக்கு டக்கு 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 டக்குன்னு பிளாஷா ஆகணும். உங்களுக்கு தோணணும், இத போய் இவன் சொல்றானே, இவ்வளவு காஸ்ட்லி சொல்றானே, இது நம்ம ஆத்துல பண்ண இது வரவே வராத, இப்படி எல்லாம் போட்டு நம்ம ஏமாத்துறானே, இப்படி எல்லாத்தையும் நாலேஜ் வர வச்சுதுன்னு வச்சுங்க. உங்களுக்கு அந்த வஸ்து மேல இருக்கக்கூடிய ஆசையானது
கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அதனால என்ன பண்ணோம், அதை விக்கிரகம் பண்ணோம். அந்த போக்கிய விஷயங்கள் இருக்கக்கூடிய தோஷங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கணும். இப்ப இப்படி எல்லாம் தோஷம் இருக்கு அதுல அப்படின்னு அவமர்சனம் அப்படின்னு மர்சனம்னா என்டியூரன்ஸ், அவமர்சனம் அப்படின்னாக்க நன்றா அதை சிந்தனை பண்ணி அது இல்லாமல் இருக்க முடியுமான்றத சிந்தனை பண்ணணும். இப்படி பண்ணி நீங்க சிந்திச்சீங்கன்னு வச்சீங்க, அதனாலேயே உங்களுக்கு மனசாந்தியானது ஏற்பட்டுவிடும். தமத்துல ஒரு வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் போதும்னு நினைச்சுக்காதீங்க. இன்னொரு விஷயம் இருக்கு இல்ல, கூடவே மேலும் ஒண்ணு வேணும் சார். அது என்ன, தோஷ அவமர்சனம். ரைட்டு, வெறும் தோஷ அவமர்சனம் மாத்திரம் நினைச்சுட்டே நீங்க பிரம்ம ஞானம் எனக்கு வரணும்னு சொன்னா இட் வில் டேக் லாங். அது கூட உங்களுக்கு என்ன வரணும், ஈஷ பிரசாதா அண்ட் ஈஸ்வரனுடைய பிரசாதம் ரொம்ப முக்கியம். அதை நினைச்சு பாருங்க. அதை விட்டுட்டு இதெல்லாம் நடக்காது. ஈஸ்வர பிரசாதம் இல்லைன்னா உங்களால தமத்தெல்லாம் பிராக்டிஸ் பண்ண முடியாது. நீங்க தமசம் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணாதானே மனசு அடங்கும். மனசு ஒழுங்கா அடங்கணும்னா தமம் வேணும். தமம் வேணும்னாக்க ஈஸ்வர பிரசாதம், பகவானுடைய அனுகிரகம் இல்லாமல் எதுவும் நடக்காது. ஈஸ்வர பூஜை எல்லாம் நம்ம பண்ணாதான் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலதான் நமக்கு என்ன கிடைக்கும், ஒண்ணும் கிடையாது, குரு லாபம் கிடைக்கும். குரு அனுகிரகத்தினால என்ன கிடைக்கும், சாஸ்திர லாபம் கிடைக்கும். சாஸ்திர லாபத்தினால என்ன கிடைக்கும், என்னை நான் அறிவேன், மோட்ச சித்தி கிடைக்கும். எனக்கு மோட்ச சித்தி வரணும்னா சாஸ்திரம் தான் காரணம். சாஸ்திரம் வேணும்னா என்னுடைய குரு தான் காரணம். குரு லாபம் வரணும்னா நான் என்ன பண்ணணும், ஈஸ்வரனுக்கு நிறைய பூஜை பண்ணணும். ஈஸ்வர லாபாத்து குரு லாபா, குரு லாபாத்து சாஸ்திர லாபா, சாஸ்திர லாபாத் முக்தி, இல்ல ஆத்ம லாபா, ஆத்ம லாபாத் முக்தி. ஒரு டிராவல் வரணும். அதனால ஈஸ்வரனுடைய ஞானமும் வேணும். கூட அவர் ஒரு நல்ல குருவை எனக்கு சம்பாதிச்சு, யாராவது என்னுடைய கிளீன் ஸ்லேட், நான் யாராவது ஒன்றை நான் குரு கிட்ட போய் மாட்டின்றேன்னு வச்சுங்க, அவர் தப்பா எனக்கு சொல்லி கொடுத்து எந்த கிளீன் ஸ்லேட் இல்லையா, எனக்கு தெரியாததுனால தான் போய் அவர்கிட்ட மாட்டிக்கிறேன். இப்படி எல்லாம் விஷயங்கள் இருக்கு அப்படின்றது தெரியாது. இதுல இருந்து நல்ல குரு லாபம் கிடைக்கணும். நல்ல உத்தமமான ட்ரெடிஷனல் குரு கிடைக்கணும். அந்த குருவனுடைய பிரசாதத்தினாலதான் சாந்தி சமாயாதி. அப்பதான் உனக்கு இந்த சாந்தி, மனசாந்தி நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது கிடைக்கும். அதுவும் எப்படி கிடைக்கும், அச்சிரேன இல்லையா, விரைவிலேயே, வெகு விரைவிலேயே. அச்சிரேன சித்தம் அச்சிரேன சாந்தி சமாயாதி. இப்படியாக இந்த சித்தமானது சீக்கிரமே கிடைக்க வேண்டும் என்றால் இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பியுங்கள். தமம் ரொம்ப முக்கியம். சமத்துக்கு அப்புறம் இப்படியாக 129 இருந்து 137 9 ஸ்லோகங்கள்ல தமத்தை சொல்லி முடிச்சிட்டார். நீங்க ஏதோ தமம் மனசாந்தி ஏற்படும் சொன்னதுனால ஈஸ்வரன் குரு இதனுடைய அனுகிரகம் எல்லாம் தேவையில்லாமையே அது வந்துடும் நினைச்சுக்காதீங்க. அப்படின்றதுக்காக ஆச்சாரியர் ட்ரெடிஷன் விட்டு கொடுக்க மாட்டார். அதனால ஈஸ்வர பிரசாதமும் வேணும், குரு அருளும் இருந்தோம் இல்லையா. அந்த அருளோட சேர்ந்து இதை பிராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி அப்படின்றத சொல்லிட்டு, இதற்கு பிறகு மூணாவதாக சமாதி சற்பகத்தில் இருக்கக்கூடிய திதிட்சையை பத்தி ஒரு 14 ஸ்லோகங்கள் இல்லையா, டெபினிஷன் என்ன, அதனால பிரயோஜனம் என்ன, அது இஸ் இட் நெசசரி டு நோ, திதிக்ஷா வேணுமா நமக்கு, திதிக்ஷை இல்லைன்னா என்ன கைண்டிடும், என்ன கெட்டு போச்சு, ஏன் இப்படி எல்லாம் சொல்றது சாஸ்திரம் அப்படின்ற விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ண போற. இது அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம். ஒரு 10 நிமிஷம் மேல ஆயிடுத்து மணிக்கு. ஓம் போர் நமத போர் நமிதம் போர் நா பூர்ணமதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.